ஹலோ மை டியர் டிராமா லவ்வர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு லவ் ட்ரையாங்கிள் டிராமா தான் பார்க்க போறோம். இந்த கதையில ஒரு லவ் ட்ரையாங்கிள் இருக்காதுங்க, மொத்தம் 3 லவ் ட்ரையாங்கிள் இருக்கும். 3 பொண்ணுங்க 2 பசங்க. இந்த குரூப்குள்ள நடக்கிற குழப்பமான லவ் ஸ்டோரி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்ப ஸ்டார்டிங் எடுத்த உடனே ஒரு டிராமாக்கான டிக்கெட்டை தான் ஒரு பொண்ணு அப்படியே எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருப்பா. அப்போ ஒரு பையன் கேப் போட்டு அந்த டிக்கெட்டை வந்து வாங்குவானா, இவன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு யோசித்துக்கிட்டு இருப்பா. ஆனா யாருன்னு மூஞ்சி பாக்குறதுக்குள்ள அவன் அங்க இருந்து கிளம்பிடுவான். இதுவே இப்ப உள்ளதான் காட்டுவாங்க. இந்த டிராமாக்காக ஒரு பொண்ணு அப்படியே பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆகிக்கிட்டு இருப்பா. இவ தான் நம்ம கதையோட ஹீரோயின் ஹாரின். அது மட்டும் இல்லாம இந்த டிராமால இவ தான் மெயின் லீடு போல. அதனால ரொம்ப நர்வஸா அப்படியே அந்த டிராமாவை நினைச்சு யோசித்துக்கிட்டு இருப்பாளா. இப்ப அந்த இடத்துக்கு ஒரு பையன் வருவான். அவன் அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட, நீ எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற, அதான் நான் உன் கூட இருக்கேன்ல, நம்ம 2 பேரும் சேர்ந்து நல்லபடியா அந்த டிராமாவை முடிச்சிருவோம், நீ கவலையே படாத அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அப்ப தெரியாதனமா நம்ம ஹீரோயின் ஸ்லிப் ஆக, நல்ல வேலையா அந்த பையன் டக்குன்னு நம்ம ஹீரோயினை பிடிச்சிருவான். ஆனா இப்ப அவன் நம்ம ஹீரோயினை பாக்குற பார்வையிலே நல்லா தெரியும், அவனுக்கு நம்ம ஹீரோயின் மேல ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் போல. இந்த பையன் பேரு ஜின். அதுக்கடுத்து அந்த டிராமா ஷோவும் ஆரம்பிச்சிருமா. இவங்க 2 பேரும் சூப்பரா தான் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அன்னார அந்த ஆடியன்ஸ்ல யாரையோ பார்த்து நம்ம ஹீரோயின் அப்படி ஷாக் ஆவா. யாரடா அப்படி பாக்குறான்னு சொல்லி பார்த்தா, நம்ம ஸ்டார்டிங்ல கேப் போட்டு ஒரு பையனை பார்த்திருப்போம்ல, அவனை பார்த்துதான் இவ்வளவு ஷாக் ஆவா. பட் இருந்தாலும் டிராமால போக்கஸ விட்டுற கூடாதுங்கிறதுக்காக அப்படியே கண்டினியூஸா அந்த பிளேவை கண்டினியூ பண்ணுவாங்க. அதுக்கடுத்து அந்த டிராமாவும் நல்லபடியா முடிஞ்சிருமா. இப்ப இதுக்காக நம்ம ஹீரோயினும் அவளோட சீனியர்ஸ் எல்லாருமே சேர்ந்து இப்ப வெளியே டின்னருக்கு வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இந்த காலேஜ்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லி பார்த்தா, இவ கூட அந்த மெயின் ரோல் பண்ணியிருந்தான்ல ஜின்னுங்கிற பையன், அவனும் கூடவே இன்னொரு பொண்ணு ஊன்னு சொல்லி இருப்பா. இவங்க 2 பேரும் தான் ரொம்ப க்ளோஸ் போல. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினும் அந்த ஊங்கிற பொண்ணும் இப்ப ரீசெண்டா டிவில வர ஏதோ ஒரு டிராமாக்கு ஆடிஷன்ல அட்டென்ட் பண்ணிருப்பாங்க போல. அத பத்தி அப்படியே அந்த சீனியர்ஸ் எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அப்ப அதுல ஒரு சீனியர் அப்படியே நம்ம ஹீரோயினையும் அந்த ஜின்னையும் பார்த்து, டே இன்னைக்கு உங்களோட டிராமா சூப்பர்டா, உங்களுக்குள்ள இருக்கிற கெமிஸ்ட்ரிலாம் உண்மையிலேயே ரியலா இருக்கிற மாதிரியே இருக்கு, எனக்கு என்னமோ ஜின்னுக்கு ஹாரின் மேல ஏதோ லவ் இருக்கும்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி அந்த சீனியர்ஸ் எல்லாம் கலாய்ப்பாங்களா. இதை கேட்கிறப்ப நம்ம ஹீரோயின் உடனே, ஐயோ நாங்களாம் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தாங்க, எங்களுக்குள்ள எதுவும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா இதுவே அந்த ஜின்னோட முகத்துல தான் பார்க்கணும், அவன் பாக்குற பார்வையிலேயே ஒருவேளை இவனுக்கு நம்ம ஹீரோயின் மேல ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கடுத்து அப்படியே நல்லா குடிச்சுக்கிட்டு எல்லாரும் அந்த டின்னரை செமையா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அங்க இருந்த சீனியர்ஸ் எல்லாருமே ஹேனன் சொல்லி ஒரு பையனை பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவன் ஏற்கனவே 2-3 டிராமாலாம் பண்ணிருக்கதாகவும், நடுவுல மிலிட்டரி சர்வீஸ் பண்ணணுங்கிறதுக்காக 2 வருஷம் இந்த ஃபீல்டுலயே இல்லாம இருந்தான், இப்ப திரும்பி மிலிட்டரி சர்வீஸ்லாம் முடிச்சிட்டு புதுசா வேற ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறான்னு கேள்விப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பையனை பத்தி பேசுவாங்க. இதெல்லாம் கேட்க கேட்க நம்ம ஹீரோயினோட மூஞ்சி அப்படியே மாறிடும். அது மட்டும் இல்லாம இவளோட டிராமா நடந்துகிட்டு இருக்கப்ப ஒரு கேப் போட்ட பையனை பார்த்து அப்படியே ஷாக்கா இருப்பாரு. அந்த பையனை இப்ப யோசித்து பாப்பா, அந்த கேப் போட்ட பையன் தான் ஹேண்ட் போல. அவன் நம்ம ஹீரோயினோட டிராமா பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருப்பான். இதெல்லாம் நம்ம ஹீரோயின் அப்படி யோசித்து பாத்துக்கிட்டு இருக்கப்ப அங்க இருக்கிற சீனியர்ஸ் அப்படி நம்ம ஹீரோயினை பார்த்து, ஹேண்ட் மிலிட்டரியில இருந்து வரத பத்தி உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா அப்படின்ட்டு கேட்பாங்க. என்னன்னு பார்த்தா இந்த ஹேனும் நம்ம ஹீரோயினும் ஸ்கூல் டைம்ஸ்ல இருந்தே ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க போல. அதனாலதான் அந்த சீனியர் அவனை பத்தி இவகிட்ட கேட்பாங்க. ஆனா அதுக்கு உடனே நம்ம ஹீரோயின், இல்ல நீங்க நினைக்கிற அளவுக்கு நாங்க ஒன்னும் அந்த அளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, இப்ப பெருசா டச்லயே இல்ல, அதனால அவனை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்றுவா. ஆனா இதெல்லாம் பேசுறப்பயே அவ ஃபேஸ் ஒரு மாதிரி சோகமா தான் இருக்கும். இதை வந்து அந்த ஜின் நோட் பண்ணிடுவான். இப்ப அதுக்கடுத்து அப்படியே நம்ம ஹீரோயின், எனக்கு என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, நான் வெளியே கொஞ்ச நேரம் இருக்கேன் அப்படின்ட்டு அங்க இருந்து வெளியே கிளம்பி வந்துருவா. ஆனா வெளியே வந்தவ 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னாச்சு அப்படிங்கறத யோசிச்சுக்கிட்டு இருப்பா. என்னன்னா ஒரு நாள் இவ ஹேனோட வீட்டுல உட்காந்து ஏதோ ஒரு பிரசன்டேஷன் ஒண்ணு பண்ணி முடிச்சுட்டு கிளம்பலான்ட்டு பாத்திருப்பா. அப்ப அந்த ஹேன் அப்படியே, அதான் இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, நீ வேற செமையா குடிச்சிருக்க, இங்கே இருக்கலாம்ல அப்படின்ட்டு அவன் கேஷுவலா கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோயினும் விளாட்டுத்தனமா, டே என்னடா ஒரு பொண்ணை போய் ஓ வீட்டுல இருக்க சொல்ற, உனக்கு எதுவும் பயம் இல்லையா, நான் வாட்டுக்கு நைட்டு உன்கிட்ட தான் தப்பா நடந்துகிட்டேனா அப்படின்ட்டு அவ காமெடியா தான் சொல்லுவா. ஆனா அதுக்கு அந்த ஹேன் உடனே, அப்படி நடந்துகிட்டாலும் ஒண்ணும் இல்ல, நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிறது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் தானா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். இப்போ இதெல்லாம் நம்ம ஹீரோயின் அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கப்பயே அந்த இடத்துக்கு கரெக்டா ஜின்னு வந்துருவான். அவனுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிரும் நம்ம ஹீரோயின் எதையோ நினைச்சு யோசிக்கிறா அப்படின்ட்டு. அதனால அவளை டைவர்ட் பண்ணுங்கிறதுக்காக, சரி இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்க வேண்டாம், நம்மளுக்காக அங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா, வா நம்ம தனியா போய் பார்ட்டி பண்ணுவோம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கூப்பிட்டு போயிருவான். இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. பாவம் நிறைய சரக்கு அடிச்சனால அந்த பொண்ணு நடக்க முடியாம நடந்து வந்துகிட்டு இருப்பா. ஆனா அப்ப அவங்க கிளாஸ் ரூமுக்கு முன்னாடி ஒரே கூட்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். என்னது இது இவ்வளவு கூட்டமா இருக்கே அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த ஹேண்ட் வந்துருவான். என்னன்னா அவன் 2 வருஷம் மிலிட்டரி சர்வீஸ்லாம் முடிச்சிட்டு இப்ப திரும்பவும் காலேஜ்ல ஜாயின் பண்றதுக்காக வந்திருக்கான் போல. வந்தவன் அப்படியே கேஷுவலா நம்ம ஹீரோயின் முன்னாடி வந்து நின்னு, என்ன இந்த 2 வருஷம் என்ன பார்க்காத
பார்த்தனால ரொம்ப மிஸ் பண்றியா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஆனா இவனை பார்த்தோன்னையும் மறுபடியும் நம்ம ஹீரோயின் 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத யோசித்து பாப்பா. அன்னைக்கு அவனோட வீட்டுல கடைசியா அந்த ஹேண்ட் நம்ம ஹீரோயினை பார்த்து நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிறது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் தானா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பான்ல. அதுக்கடுத்து அவங்க 2 பேரும் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, அப்படியே மாத்தி மாத்தி கிஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதுவும் அன்னைக்கு நைட்டு வெறும் கிஸ்ஸோட அது முடிஞ்ச மாதிரியே தெரியாது, அவங்க அடுத்த லெவலுக்கே போன மாதிரி தான் தெரியும். இதெல்லாம் இப்படி நம்ம ஹீரோயின் யோசித்து பார்த்துக்கிட்டு இருக்கப்ப அந்த ஹேண்ட் அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட உன்னை பார்த்தே 2 வருஷம் ஆச்சு, சோ அதனால நான் உன்னை மிஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவானா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின் மூஞ்சில் அடிச்சாப்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்டு கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம திடீர்னு காணா போனவன்லாம் என்கிட்ட வந்து பேச வேண்டாம், அதே மாதிரி நான் ஒன்னும் உன்னை இந்த 2 வருஷத்துல மிஸ் பண்ணவும் இல்ல தேடவும் இல்ல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபா பேசுவா. ஆனா அந்த ஹேண்ட் இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டான். அவன் அப்படியே நம்ம ஹீரோயினோட தலையில கை வச்சு நீ ஏதோ கோவத்துல இருக்கிறன்னு நினைக்கிறேன், அதனாலதான் இப்படிலாம் டென்ஷனா பேசுறேன், நான் உன்னை அப்புறம் வந்து பாக்குறேன் அப்படின்ட்டு கிளம்புவான். ஆனா அப்படி கிளம்புறப்பயே இந்த ஹேண்ட் அந்த ஜின்ன ஒரு மாதிரி முறைச்சு பார்க்க அந்த ஜின்னும் இந்த ஹேனை ஒரு மாதிரி முறைச்சுதான் பார்ப்பான். சோ இதுலயே இங்க ஒரு லவ் ட்ரையாங்கிள் வரப்போகுது அப்படின்னு நல்லா தெரிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து அப்படியே அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோனோட வீட்டுல தான் காட்டுவாங்க. அவ இப்ப அப்படியே அந்த ஹேனை மீட் பண்ணது நினைச்சு ஒரு மாதிரி கடுப்பாவா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி 2 வருஷம் கழிச்சு வந்து ஹாய் சொல்றியா அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டு இருப்பா. சோ 2 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை போயிருக்கு அப்படிங்கறது மட்டும் நல்லா தெரியுது. அதுக்கடுத்து இப்ப அப்படியே அடுத்த நாள் காலேஜ்ல தான் காட்டுவாங்க. அங்க அந்த ஹேன் அப்படியே நம்ம ஹீரோயின் முன்னாடி வந்து மறுபடியும் நல்ல விதமா பேச ட்ரை பண்ணுவான். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு அவன் கிட்ட பேசுறதுக்கு சுத்தமா இஷ்டமே இருக்காது. அவ எப்படியாண்டு அவாய்ட் பண்ணிட்டு போகணும் தான் நினைப்பா. ஆனா அப்பதான் அந்த ஹேன் அவனோட போன் எடுத்து ஒரு விஷயத்த காட்டுவான். என்னன்னா இவன் 2 வருஷம் கழிச்சு இப்ப இந்த காலேஜ்க்கு வந்திருக்கிறனால இவன் நம்ம ஹீரோயினுக்கு ஜூனியர் மாதிரி தான் போல. அதனால இவனுக்கு இந்த காலேஜ பத்தியும் இந்த கோர்ஸ பத்தியும் ஃபுல்லா ஒரு 2 மாசத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ற வேலை நம்ம ஹீரோயினோடது போல. இது தெரிஞ்சோடனே நம்ம ஹீரோயின் ஐயோ இவன் தொல்லை தாங்காது போலயே அப்படிங்கிற மாதிரிதான் டென்ஷன் ஆவா. ஆனா அதுவே அந்த ஹேனுக்கு அப்பாடா எப்படியாண்டு இவ கூட இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரிதான் அவனுக்கு சந்தோஷமா இருக்கும். சோ இப்ப நம்ம ஹீரோனுக்கு வேற வழி இல்லாதனால அவன் கூடயே உட்காந்து அவனுக்கு அப்படியே நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஆனா அப்ப அந்த ஹேண்ட் சும்மா இல்லாம நீ போதும் போதும் ரொம்ப லெக்சர் எடுக்காத, எனக்கு இப்ப பசிக்குது, எங்கேயாண்டு வெளியே போய் சாப்பிடுவோமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்பான். ஆனா நம்ம ஹீரோனுக்கு இவன் கூட உட்காந்து பேசுறதுக்கே எரிச்சலா தான் இருக்கும், இதுல சாப்பிட வேற செய்யணுமா, அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லுவா. ஆனா அந்த ஹேன் எப்படியோ கெஞ்சி கூத்தாடி இப்ப நம்ம ஹீரோயினை ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு கூட்டு போயிருவான். ஆனா இந்த ஹேன் வந்து ஒரு ஆக்டர் தானே, ஏற்கனவே ஒரு 2-3 டிராமாலாம் நடிச்சிருப்பான். அதனால இவனை பார்த்தோனையும் அப்படியே நிறைய பொண்ணுங்க வந்து செல்ஃபி எல்லாம் எடுத்துக்குவாங்களா. இதை பார்த்து நம்ம ஹீரோயினும் பரவாயில்ல, நீ 2 வருஷம் மிலிட்டரி சர்வீஸ்க்கு போயிருந்தாலும் இன்னும் உனக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கதான் செய்யறாங்க, அது மட்டும் இல்லாம நீ புதுசா ஏதோ ஒரு டிராமால நடிக்க போறதா வேற கேள்விப்பட்ட, அது என்ன டிராமா அப்படிங்கிற மாதிரி இவ ஆர்வமா கேட்பா. ஆனா அதுக்கு அந்த ஹேன் அப்படியே இந்த டிராமா எனக்கு ரொம்ப முக்கியமான டிராமா, நான் ஃபர்ஸ்ட் இந்த டிராமாவை சூஸ் பண்ண வேணாம் தான் நினைச்சேன், ஆனா சில பல ரீசன்னால அதை நான் திரும்பவும் சூஸ் பண்ணேன், ஆனா அது என்ன டிராமான்னு நான் சொல்ல மாட்டேன், இந்த டிராமாவை நான் சூஸ் பண்ணதுக்கான காரணத்தை உன்கிட்ட சொல்ல மாட்டேன், நீயே போக போக தெரிஞ்சுக்குவ அப்படின்பா. ஆனா நம்ம ஹீரோனுக்கு இவன் என்ன சொல்ல வரான்ட்டு புரியாது, அதனால அவளும் இதை அப்படியே பெருசா எடுத்துக்க மாட்டா. ஆனா அப்ப அந்த ஹேண்ட் சும்மா இல்லாம நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த 2 வருஷத்துல என்ன ஒரு தடவை கூட நீ மிஸ் பண்ணவே இல்லையா, பட் ஆனா நான் உன்னை உண்மையிலே ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்லுவான். ஆனா அதுக்கு இப்ப நம்ம ஹீரோயின் டக்குன்ட்டு உனக்கு வேணா இப்ப 2 வருஷம் கழிச்சு என்ன பாக்குறதுல சந்தோஷம் இருக்கலாம், ஆனா எனக்கு அப்படி கிடையாது, 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் உன்னோட வீட்டுல ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா ஸ்டே பண்ணேன், ஆனா அதுக்கு அடுத்த நாளே நீ என்கிட்ட சொல்லாம கொள்ளாம திடீர்னு மிலிட்டரி சர்வீஸ் பண்றதுக்காக போயிட்ட, இந்த விஷயமே எனக்கு நியூஸ்ல பார்த்துதான் தெரிஞ்சிச்சு, சோ 2 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு காணா போயிட்டு இப்ப திரும்பவும் வந்தா நான் அப்படியே சிரிச்சுக்கிட்டு அக்செப்ட் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கோவப்படுவா. ஆனா அதுக்கு அந்த ஹேன் அப்படியே நான் மிலிட்டரிக்கு போறத எந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொல்லல அப்படிம்பானா. இது நம்ம ஹீரோனுக்கு இன்னும் கோவத்தை ஏத்தி விட்டுரும். ஆமால ஃப்ரெண்ட்ஸ் கரெக்ட், மிலிட்டரிக்கு போறதெல்லாம் பத்தி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யாரான்ட்டு முன்னாடியே சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி அவன் ஃப்ரெண்டுன்னு சொன்ன வேர்டு இன்னும் நம்ம ஹீரோனை கோவப்படுத்திரும். அதனால இப்ப அப்படியே செம கடுப்பா, நான் எதனால இவ்வளவு கோவப்படுறேன்னு உனக்கு புரியவே இல்லைல, 2 வருஷத்துக்கு முன்னாடி உன்னோட வீட்டுல என்ன ஆச்சுங்கிறது உனக்கு ஞாபகமே இல்லையா, சரி உனக்கு ஞாபகம் இல்லைன்னா இனி எனக்கும் ஞாபகம் இருக்காது அப்படின்ட்டு அவ அங்க இருந்து கோச்சிட்டு கிளம்பிடுவா. அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் காலேஜ்ல தான் காட்டுவாங்க. அங்க நம்ம ஹீரோயினும் அந்த பொண்ணும் அப்படியே பேசிட்டே நடந்து வருவாங்களா. அப்ப அந்த ஜின் வேகமா ஓடி வந்து நீங்க 2 பேரும் உங்களோட மெயில் செக் பண்ணலையா, அந்த ஆடிஷனுக்கான ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்பா. இதை கேட்டோன்னு அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் அவளோட மெயில செக் பண்ணி பாப்பா. அவளுக்கு எந்த ரிசல்ட் வந்த மாதிரி தெரியாது. ஆனா இதுவே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும். என்னன்னு பார்த்தா இவங்க 2 பேரும் ஒரு டிராமாவோட ஆடிஷனுக்காக போயிருப்பாங்கல்ல, அதுல நம்ம ஹீரோயின் செலக்ட் ஆயிட்டா போல. ஆனா பாவம் அந்த பொண்ணுக்கு தான் எந்த ஒரு மெயிலும் வந்திருக்காது. சோ இதுலயே அவ செலக்ட் ஆகலன்னு தெரிஞ்சிரும். பட் இருந்தாலும் தன்னோட ஃப்ரெண்ட் ஜெயிச்சிட்டான்ட்டு அவ ஹாப்பியா தான் இருப்பா.
இப்படி ஒரு பெரிய டிராமால நம்ம ஹீரோயின் செலக்ட் ஆயிருக்கா அப்படிங்கிற விஷயம் அந்த காலேஜுக்குலாம் தெரிஞ்சு கிளாஸ்ல ப்ரொஃபசர்ஸ் கூட அப்படியே நம்ம ஹீரோயினை பாராட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப இவங்க கிளாஸ்ல புதுசா ஏதோ ஒரு பொண்ணு வந்து சேர போறா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. யாருடா அந்த நியூ அட்மிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்ப பார்க்குன்ட்டு புதுசா ஒரு கேரக்டரை காட்டுவாங்க. ஆனா இந்த பொண்ணை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் அப்படியே மூஞ்செல்லாம் மறைச்சுக்குவா. இவளா அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆயிட்டு அதுக்கடுத்து இப்ப கிளாஸ் எல்லாம் முடிஞ்ச உடனே அந்த பார்க்குங்கிற பொண்ணு நம்ம ஹீரோயினை பாத்துருவாளா. அவ அப்படியே ரொம்ப சந்தோஷமா வந்து, ஏய் நீயும் இதே கிளாஸ் தானா, உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, என்ன பார்த்துட்டு பேசாம போய்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட வள வள வளன்ட்டு அவ பேசிக்கிட்டே இருப்பா. ஆனா நம்ம ஹீரோயினா இவ கிட்ட இருந்து எப்படியே எஸ்கேப் ஆகணுமே அப்படிங்கிற இன்டென்ஷன்ல பேசுற மாதிரி தான் தெரியும். ஆனா அப்பன்னு பார்த்து கரெக்டா அந்த இடத்துக்கு ஜின்னு ஊவும் வந்துருவாங்க. அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் இந்த பார்க்குங்கிற பொண்ணு இன்ஸ்டாகிராம்ல ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சர் போல. அதனால இவளை பார்த்தோன்னே அந்த ஊக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நான் உங்களோட ஒன் ஆஃப் தி ஃபேன் தெரியுமா, நீங்க போடுற போஸ்ட் எல்லாம் நான் கரெக்டா லைக் பண்ணிருவேன் அப்படின்ட்டு அவ அவ்வளவு சந்தோஷத்துல பேசிக்கிட்டு இருப்பா. ஆனா அப்ப அப்படியே அந்த பார்க், சரி இப்பதான் காலேஜ் முடிஞ்சிருச்சுல, நீங்க எல்லாரும் வெளியே வா போறீங்க, உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவு இல்லைன்னா நானும் உங்க கூட வரேன் அப்படின்பா. ஆனா இந்த விஷயம் நம்ம ஹீரோனுக்கு சுத்தமா பிடிக்காது. ஆனா அந்த ஊ எதை பத்தி யோசிக்காம ஓகே வாங்க எல்லாரும் ஒன்னாவே வெளியே போலாம் அப்படின்ட்டு அந்த பார்க்கிங் கூட்டிட்டு இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துருவாங்க. அங்க வந்தாவா இப்ப ஃபுட் எல்லாம் வந்துரும். ஆனா இந்த பார்க் யாரையும் சாப்பிட விடாம வளைச்சு வளைச்சு ஒரு 10 போட்டோ கிட்ட எடுத்துருவா. இது நம்ம ஹீரோயினுக்கும் பிடிக்காது, அந்த ஜின்னுக்கும் பிடிக்காது. அதுக்கடுத்து அந்த ஊ பொண்ணு பார்க்கும் நம்ம ஹீரோயினும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பா. அப்பதான் அந்த பார்க் எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்லுவா. என்னன்னா நம்ம ஹீரோயின், அந்த ஹேனு, அப்புறம் இந்த பார்க் பொண்ணு, இவங்க எல்லாரும் ஒரே ஹை ஸ்கூல்ல தான் படிச்சிருப்பாங்க போல. ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயினோட மேஜர் வந்து பேலே டான்சிங்ல தான் இருந்திருக்கும். இந்த பார்க் பொண்ணும் ஹேன் மட்டும் தான் ஆக்டிங் சூஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. ஆனா சில பல ரீசன்னால நம்ம ஹீரோயின் பேலேல இருந்து திரும்பி ஆக்டிங்க்கு வந்திருப்பா. இப்ப இது எல்லாத்தையும் பத்தியும் அந்த பார்க் சொல்லிக்கிட்டு இருப்பாளா. இதை கேட்டுன்னு அந்த ஊ ஒரு மாதிரி ஷாக் ஆகி, ஹாரி அப்பனா ஃபர்ஸ்ட் நீ பேலேல தான் இருந்தியா, உனக்கு பேலே ஆட தெரியுமா, அப்படி இருக்கிறப்ப எதுக்கு திடீர்னு அதை குவிட் பண்ண அப்படிங்கிற மாதிரி அந்த ஊ பொண்ணு கேட்டுக்கிட்டு இருப்பா. அதுக்கு நம்ம ஹீரோயினும் அப்படியே தட்டு தடு மாதிரி பதில் சொல்ற மாதிரி தெரியும். ஆனா அப்ப அந்த பார்க் பண்ண உடனே, உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீ எதுக்காக பேலேவை குவிட் பண்ணன்னு தெரியாதா, அது ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவளுக்கு அடிபட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல வருவா. ஆனா அப்பன்னு பார்த்து கரெக்டா யாரோ இவங்க டேபிள் கிட்ட வர மாதிரி இருக்கும். யாருடான்னு சொல்லி பார்த்தா அந்த ஹேனு. அவன் எப்படி சம்மந்தமே இல்லாம இங்க வந்திருக்கான் அப்படின்னு பார்த்தா இந்த பார்க் பொண்ணுதான் அவனுக்கு போன் போட்டு இங்க வர வச்சிருக்கோம். இவனை பார்த்த உடனேயும் நம்ம ஹீரோனுக்கு செமையா கடுப்பாகும். ஆனா இதெல்லாம் பார்த்தாதுன்ட்டு இப்ப அந்த பார்க் பொண்ணு அப்படியே அவன் கையை நல்லா இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு, உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியுமா, நானும் ஹேனும் ஸ்கூல் படிக்கிறப்ப டேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனா அதுக்கடுத்து எங்களுக்குள்ள ஏதோ சில விஷயங்கள் செட் ஆகல, அதனால வேணான்னு சொல்லி பிரேக்கப் பண்ணிக்கிட்டோம். ஆனா என்ன கேட்டா ஹேனுக்கு இப்பவும் என் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வீம்புக்குன்னு நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்லுவா. சோ இவன் நடந்துக்கிற விஷயத்திலேயே நம்மளுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது, இந்த பார்க் பொண்ணு கண்டிப்பா நல்லவளா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படிங்கிற மாதிரி. ஆனா இந்த பார்க் பொண்ணு எப்படிப்பட்டவன்ட்டு நம்ம ஹீரோயினுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ சும்மாவே ஏற்கனவே ஹேண்ட் மேல கடுப்பா இருக்கா, இதுல இப்ப இந்த பார்க் வேற, அதனால இன்னும் செமையா கடுப்பாயிட்டு, எனக்கு லைட்டா தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, நான் கொஞ்ச நேரம் வெளியே போய் நிக்கிறேன் அப்படின்ட்டு கிளம்பிடுவா. ஆனா அப்பதான் நம்ம ஹீரோயின் ஹை ஸ்கூல்ல நடந்த ஒரு விஷயத்தை யோசித்து பாப்பா. என்னன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஹை ஸ்கூல் படிக்கிறப்பயே அந்த ஹேனை பிடிச்சிருந்திருக்கும் போல. ஆனா இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருந்துமே அந்த பார்க் பொண்ணு நம்ம ஹீரோயின் கிட்டே வந்து, உனக்கு அவனை பிடிச்சிருக்கிற மாதிரி எனக்கும் அவனை பிடிச்சிருக்கு, இதுல எந்த தப்பும் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. சோ அவ சொன்ன டோனு விதம் எல்லாமே அப்பயே நம்ம ஹீரோயினுக்கு இவ ஒரு கெட்டவ அப்படிங்கிற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துருக்கோம். இப்போ இது எல்லாத்த பத்தி அப்படியே நம்ம ஹீரோயின் யோசித்து பாத்துக்கிட்டு இருப்பாளா. இப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா அந்த ஹேன் வந்துருவான். அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிரும் இந்த பார்க் சொன்ன விஷயங்கள்னால நம்ம ஹீரோயின் லைட்டா கடுப்பா இருக்கா அப்படின்ட்டு. அதனால இவன் மைண்ட மாத்தணுங்கிறதுக்காக இவ இப்போ ஒரு ஆடிஷன்ல செலக்ட் ஆயிருப்பாள, அதை பத்தி அவன் கேட்டுக்கிட்டு இருப்பான். உடனே நம்ம ஹீரோயின் அப்படியே ஹாப்பியா, ஆமா நான் ஒரு டிராமா பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. ஆனா அதுக்கு அந்த ஹேன் அப்படியே, பொறு பொறு ரொம்ப சந்தோஷப்படாத, இன்னும் அந்த டிராமா சம்பந்தமா உனக்கு நிறைய ஹாப்பியான நியூஸா வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இவன் என்ன சொல்ல வரான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டு இருக்கப்பயே கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த பார்க்கும் மித்தவங்களும் வந்துருவாங்க. அந்த பார்க்கு செமையா குடிச்சிருப்பா போல. அவ அப்படியே அந்த ஹேன் மேலேயே வந்து விழுந்து குடி போதையில அது இதுன்னு உளறிக்கிட்டு இருப்பா. அதனால அந்த ஹேனும், சரி நீங்க எல்லாரும் பார்த்து வீட்டுக்கு போங்க, இவளை நான் போய் வீட்டுல டிராப் பண்ணிடுறேன் அப்படின்பா. ஆனா இதெல்லாம் பாக்குறப்ப அந்த பார்க் எல்லாத்தையும் வீம்புக்குனே பண்ற மாதிரி தான் தெரியுது.
அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயினும் ஊவும் அவங்களோட வீட்டுக்கு வந்துருவாங்களா. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஹேண்ட் கிட்ட இருந்து மெசேஜ் வரும். அவன் அப்படியே, நீ அந்த டிராமால செலக்ட் ஆனது எனக்கு ரொம்ப சந்தோஷம், அதை விட ரொம்ப பெரிய சந்தோஷம், நீ ஏன் கூட சேர்ந்து நடிக்க போற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். என்னது, நான் இவன் கூட நடிக்க போறேனா அப்படின்னு நம்ம ஹீரோயின் வேவேமா அந்த டிராமா பேரை போட்டு சர்ச் பண்ணி பார்த்தா அதுல இவ கூட சேர்ந்து மெயின் ரோல் பண்ண போறது அந்த ஹேண்ட் அப்படிங்கிற மாதிரி இப்ப நியூஸ்ல வர ஆரம்பிச்சிரும். சோ இதத்தான் அவன் ஸ்டார்டிங்ல இருந்து உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கு, சீக்ரெட் அப்படி இப்படின்ட்டு பில்டப் பண்ணிருப்பான் போல. சோ இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நைட்டு நடக்க அடுத்த நாள் காலையில பார்த்தா அந்த ஹேண்ட் போய் இப்ப ஜின்ன மீட் பண்ணுவான். இவனை பார்த்தாலே அந்த ஜின்னுக்கு பிடிக்காது. அவன் அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு போலான்னு சொல்லி நினைச்சாலும் இந்த ஹேண்ட் விட மாட்டான். அவன் அப்படியே போய் அந்த ஜின்னு கிட்ட, இதுக்கு முன்னாடி நீங்க நடிச்ச டிராமாவை நான் பார்த்தேன், அதுல நீயும் ஹாரினும் தானே பார்ட்னரா நடிச்சிருந்தீங்க, பட் இதுக்கு மேல அவ உன்னோட பார்ட்னரா இருக்க வாய்ப்பே கிடையாது, ஏன்னா நான் தான் திரும்ப வந்துட்டேன்ல, அதனால இனிமேல இருந்து நான் தான் அவளோட பார்ட்னர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டுட்டு இந்த ஜின்னுக்கு செம்மையா கடுப்பாகும். ஆனா அந்த ஹேண்ட் அப்படியே, ஏன்பா கோவப்படுற, டிராமாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன், ஏன்னா நானும் ஹாரினும் தான் இப்ப புதுசா ஒரு டிவி டிராமால நடிக்க போறோம்ல, அத பத்தி உன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலான்னு வந்தேன் அப்படின்ட்டு இந்த விஷயத்த சொல்லி இன்னும் அந்த ஜின்ன செமையா கடுப்பேத்தி விடுவான். ஆனா இந்த ஜின்னும் சாதாரணமான ஆள்லாம் கிடையாது. அவன் இப்ப அப்படியே அந்த ஹேனை பார்த்து, உனக்கு வேணா இந்த டிராமா ப்ராஜெக்ட்ல அவ கூட நடிக்கிறதுல சந்தோஷம் இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அவளுக்கு கடுப்பாதான் இருக்கும், ஏன்னா அவ உன்னை பாக்குற பார்வையே எனக்கு நல்லா தெரியுது அப்படிங்கிற மாதிரி இப்ப இவன் அந்த ஹேனை கடுப்பேத்தி விட்டுருவான். சோ இந்த இடத்துலயே இவங்க ரெண்டு பேரும் சொல்லாமலேயே நம்ம ஹீரோயினுக்காக போட்டி போடுற மாதிரி தெரியுது. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அந்த ஜின் சொன்ன மாதிரியே இப்போ இவ ஹேண்ட் கூட நடிக்கிறத நினைச்சு செமையா கடுப்பாயிக்கிட்டு தான் இருப்பா. ஆனா இத பார்த்த அந்த ஊ பொண்ணு கூட கேப்பா, அந்த ஹேண்ட் உங்களோட ஃப்ரெண்டு தானே, அவர் உங்க கூட பார்ட்னரா நடிக்கிறாருன்னா உங்களுக்கு நர்வஸ்னஸ் இல்லாம ரிலாக்ஸா நடிக்கலாம்ல அப்படின்பா. ஆனா நம்ம ஹீரோயினா, இல்லம்மா இந்த விஷயம் எல்லாம் உனக்கு சொன்னா புரியாது, நான் வேற யார் கூட நல்லா நடிச்சிருவேன், ஆனா இவன் கூட ஒரே ஸ்கிரீன்ல போய் உன்னா நிக்கணும்னாவே எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருப்பா. இப்ப மறுபடியும் அப்படியே காலேஜ்ல அந்த ஹேனை தான் காட்டுவாங்க. இப்ப அவனை பாக்குறதுக்காக அந்த பார்க் பொண்ணு வந்துருவா. வந்தவ ஃபர்ஸ்ட் பண்ற விஷயமே அந்த ஹேண்ட் கையை பிடிக்கிறது தான். ஆனா இந்த விஷயம் அந்த ஹேனுக்கு சுத்தமா பிடிக்காது. அவன் அப்படியே, பப்ளிக் பிளேஸ்ல இருக்கிறோம், இப்படியா கை பிடிச்சு பேசுவ அப்படிங்கிற மாதிரி தான் தள்ளுவான். ஆனா இந்த பார்க் எதை பத்தியும் மைண்ட் பண்ணிக்கவே மாட்டா. அவ அப்படியே, நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ் தானடா, யாருடா தப்பா எடுத்துக்க போறா அப்படின்ட்டு மறுபடியும் அவனோட கையை பிடிச்சதான் பேசிக்கிட்டு இருப்பா. ஆனா இவ என்னதான் பக்கத்துல வந்து நின்னாலும் அந்த ஹேண்ட் இவளை கண்டுக்கவே மாட்டான். அவன் அப்படியே, சரி நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன், ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்ட்டு கிளம்பிடுவான். இது வந்து அந்த பார்க் பொண்ணுக்கு செமையா அசிங்கமாயிரும். அதனால ஒரு மாதிரி அப்படியே அவ கடுப்பாயிக்கிட்டு இருக்கப்ப இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த ஊ பொண்ணு வந்துருவா. அவ அப்படியே நார்மலா அந்த பார்க் கிட்ட நின்னு பேசிக்கிட்டு இருப்பா. அப்போ தெரியாதனமா அந்த பார்க் கையில வச்சிருந்த ஃபைல கீழே போட்டுருவா. சோ இதை எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப அதுல என்னென்ன கண்டென்ட் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அந்த ஊ பொண்ணு நோட் பண்ணிருவா. இதை இவ ஃபுல்லா படிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பார்க் அப்படியே வேமா அந்த ஃபைலை வாங்கிட்டு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்ட்டு கிளம்பிடுவா. அவ போற விதம், அவ பேச்சு, அவ மொழி எதுவுமே சரியா இருக்காது. அது மட்டும் இல்லாம அந்த ஃபைல்ல மெயினா என்ன கண்டென்ட் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அந்த ஊ பாத்துருப்பா. என்னன்னா அது ஏதோ ஒரு காஸ்மெட்டிக் ப்ராடக்டோட ஆட் ப்ரமோஷன் ஃபைல் போல. அதுக்கடுத்து அப்படியே அன்னைக்கு நைட்டு தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஹேண்ட் திடீர்னு ஃபோன் பண்ணி, உன்னை நான் உடனே இப்பயே பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவான். அவன் வாய்ஸே ஒரு மாதிரி சரி இருக்காதா. சோ அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறத நம்ம ஹீரோயின் டக்குன்னு புரிஞ்சுக்குவா. அவ அப்படியே, என்ன உங்க அம்மாவை பத்தின விஷயமா, சரி நான் இப்பவே வந்து பாக்குறேன் அப்படின்ட்டு இப்ப ஹேனை போய் பார்க்க போவா. என்னன்னு பார்த்தா இந்த ஹேனோட அம்மாவுமே ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் தான் போல. ஆனா அவங்களோட ஹஸ்பண்ட டிவோர்ஸ் பண்ணிட்டு இப்ப இந்த சினி ஃபீல்ட்ல ஷைன் ஆகிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனாலும் இந்த சினி ஃபீல்டுல இவங்களுக்கு புதுசா அப்பப்ப சில பாய் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, பிரேக்கப் ஆறது, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடக்கும் போல. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நியூஸ்ல வரப்ப வந்து இந்த ஹேனுக்கு உண்மையிலே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப இவனுக்கு ஆறுதலா இருக்கிறது எல்லாமே நம்ம ஹீரோயின் தான். அதே மாதிரிதான் இந்த வட்டமும் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி வந்திருப்பான். ஆனா இந்த வட்டம் வந்த பிரச்சனையில அவங்க அம்மா பேரோட சேர்த்து இவன் பேரும் இப்ப அப்படியே நியூஸ்ல ஃபுல்லா வர ஆரம்பிச்சிருக்கும். சோ இதனாலதான் அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பான். இப்ப இது தெரிஞ்சோடையும் நம்ம ஹீரோயின் அப்படியே, சரி விடு, மீடியா என்ன வேணாலும் பேசிட்டு போட்டும், நீ அதெல்லாம் உன்னோட மைண்ட்ல எடுத்துக்காத, நம்ம ஹை ஸ்கூல் படிக்கிறப்ப எவ்வளவு ஃபன்னா என்ஜாய் பண்ணுவோம், அதே மாதிரி இன்னைக்கு வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாலுக்கு போய் ஃபுல்லா ஷாப்பிங் பண்றது, கேம்ஸ் விளையாடுறது, இந்த மாதிரி ரெண்டு பேரும் ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதனால அந்த அப்செட்டா இருந்த ஹானும் இப்ப ஹாப்பி ஆயிருமா. இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்த அந்த தயக்கமும் டிஸ்டன்ஸும் இப்ப குறைஞ்சு மறுபடியும் பழைய மாதிரியே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருவாங்க. அதுக்கு அந்த ஹானும் அப்படியே, சரி நம்மளுக்குள்ள இருந்த பாண்டிங் தான் முந்தி மாதிரி திரும்ப வந்துருச்சுல, இதை செலிப்ரேட் பண்றதுக்காக நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் லஞ்சுக்கு வெளியே போறோம் அப்படின்பா. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின் வேணான்னு தான் சொல்லுவா. ஆனா இவன் கூட போறது அவளுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும், அதனால ஓகேன்றுவா. இப்ப அடுத்த நாள் மதியானம் தான் பார்க்கணும். நம்ம ஹீரோயின் செம ஹாப்பியா அந்த ஹேண்ட் கூட லஞ்ச் சாப்பிடறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருப்பா. ஆனா இப்ப அந்த ஹாப்பினஸ் கெடுக்கிற மாதிரி அந்த ஹேண்ட் மெசேஜ் பண்ணி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு, அதனால இன்னைக்கு
லஞ்ச் பிளான கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்றுவான். பாவம் இவ்வளவு நேரம் ஹாப்பியா இருந்த நம்ம ஹீரோயின் பேஸ் அப்படியே சுருங்கிரும். இதனால அப்படியே சோகமா காலேஜ் கேண்டீன்ல உட்காந்து ஏதாவது சிம்பிளா லஞ்ச் வாங்கி சாப்பிடலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாளா. இப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா ஜின்னு வந்துருவான். அவன் அப்படியே என்ன லஞ்ச் டைம்ல இவ்வளவு தனியா சோகமா உட்காந்துருக்க? அது ஒண்ணும் இல்லடா, எனக்கு வேற ஒரு பிளான் இருந்துச்சு, அது கேன்சல் ஆயிருச்சு. என்னது பிளான் கேன்சல் ஆனதுக்கா இவ்வளவு சோகமா இருப்ப? கவலையே படாத, நம்ம 2 பேரும் வெளியே போய் இப்ப செமையா சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போறோம் அப்படின்ட்டு அவன் இப்ப நம்ம ஹீரோயினை வெளியே கூட்டு போயிருவான். ஆனா அப்படி இவங்க 2 பேரும் ஒன்னா வெளியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்பதான் நம்ம ஹீரோயின் அந்த ஜின்னோட கையை நோட் பண்ணி பாப்பா. அவன் கை ரொம்ப ஹார்டா இருக்கிற மாதிரி தெரியுமா. இதுலயே அவ ஏதோ ஸ்போர்ட்ஸ் பிளேயர் அப்படிங்கறத அவ கண்டுபிடிச்சிருவா. அப்பதான் அந்த ஜின் சொல்லுவான், ஆமா நான் ஒரு காலத்துல பேஸ்பால் பிளேயரா இருந்தேன், பட் ஆனா இப்ப குவிட் பண்ணிட்டேன். என்னது நீ பேஸ்பால் பிளேயரா இருந்தியா? இத பத்தி ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? அது இப்ப நடந்த விஷயம் கிடையாது, அதெல்லாம் நான் ஹை ஸ்கூல் படிக்கிறப்ப 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் பிளேயரா இருந்து குவிட் பண்ணிட்டேன் அப்படின்பா. ஆனா இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் அப்படியே அதே 4 வருஷத்துக்கு முன்னாடிதான் நானும் பேலேவை குவிட் பண்ணேன் அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கப்பயே அவ மைண்டுக்கு அப்படியே அவளுக்கு நடந்த ஒரு ஆக்சிடென்ட் ஒண்ணு ஞாபகம் வரும். அதுவும் அந்த ஆக்சிடென்ட் சீன்ல அவ பக்கத்துல ஒரு பேஸ்பால் இருந்த மாதிரி அவளுக்கு ஞாபகம் வரும். பட் இருந்தாலும் அதை அப்படியே பெருசா எடுத்துக்காம இப்ப அப்படியே அந்த ஜின் கூட சேர்ந்து ஒன்னா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பா. இப்ப இங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு இவங்க 2 பேரும் வெளியே ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்ட்டு ஒரு போட்டோ எடுக்கிற இடத்துக்கு போவாங்க. அங்க வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளே நம்மள கியூட்டா மாத்திக்கிட்டு ஒரு 4 போட்டோஸ் எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு போட்டோ பூத்துக்கு போய் 2 பேரும் ஹாப்பியா நல்லா போட்டோ எல்லாம் எடுத்துக்குவாங்க. ஆனா இப்படி போட்டோ எடுத்துட்டு வெளியே வரப்ப பார்த்தா ஆப்போசிட்ல அந்த ஹேனும் பார்க்கும் ஒன்னா வந்துகிட்டு இருப்பாங்க. அதுவும் அந்த பார்க்கு சும்மாவே நம்ம ஹீரோயினை வெறுப்பேத்துவா. இப்ப அப்படியே வீம்புக்குனே அந்த ஹேனோட கையை பிடிச்சிட்டு நானும் ஹேனும் டேட் பண்றதுக்காக வெளியே வந்தோம், நீயும் ஜின்னு வந்திருக்கிறத பார்த்தாலும் டேட்டிங்காக வெளியே வந்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி அந்த பார்க்கு வீம்புக்குனே நம்ம ஹீரோயினை கடுப்பேத்துற மாதிரியே பேசுவா. ஆனா இவன் நினைச்ச மாதிரியே தான் நம்ம ஹீரோயினுக்கும் செமையா கடுப்பாகும். ஏன்னா இவ கூட லஞ்ச் சாப்பிடுற பிளான கேன்சல் பண்ணிட்டு எமர்ஜென்சியா ஏதோ ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப பார்க்கு கூட அந்த ஹேண்ட் சுத்திக்கிட்டு இருக்கான். இதனால நம்ம ஹீரோயினுக்கு கடுப்பு. இதுவே இன்னொரு பக்கம் அந்த ஹேனை பார்க்கணும், அவனுக்கு இப்ப நம்ம ஹீரோயின் இந்த ஜின்னு கூட வந்திருக்கிறது அவனுக்கும் கடுப்பாக்கி விட்டுரும். ஆனா அப்ப அப்படியே அந்த ஹேண்ட் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படிங்கறத யோசித்து பார்ப்பான். அவன் ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின் கூட வெளியே போகணும் தான் கிளம்பி இருப்பான். ஆனா அந்நேரம் இவனோட கம்பெனில இருந்து கால் பண்ணி இப்ப நீ நடிக்க போற டிராமால புதுசா உன்னோட ஃப்ரெண்டு அந்த பொண்ணு பார்க் இருக்கால அவளும் அந்த டிராமால நடிக்க போறா அப்படிங்கிற மாதிரி போன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இதை கேட்டதுதான் அந்த ஹேண்ட் அப்படியே நம்ம ஹீரோயின் கூட போட்ட பிளான கேன்சல் பண்ணி பார்க் கிட்ட என்ன ஏதுன்னு பேசுறதுக்காக வந்திருப்பான். ஆனா வந்த இடத்துல நம்ம ஹீரோயினை பார்த்தனால அந்த பார்க் வீம்புக்குனே இதை டேட்டிங் அப்படிங்கிற மாதிரி மாத்தி விட்டுருப்பா. ஆனா இத பத்தி எதுவுமே தெரியாத நம்ம ஹீரோயின் இப்ப கடுப்பா அவ ஒரு பக்கம் ஜின்ன கூப்பிட்டுட்டு போயிருவா, இந்த பார்க் ஒரு பக்கம் அந்த ஹேனை கூப்பிட்டுட்டு போயிருவா. அதுக்கடுத்து இப்ப அந்த பார்க்கும் அந்த ஹேனும் தனியா உட்காந்து பேசுவாங்களா, நீ இந்த டிராமால நடிக்க போற விஷயத்த ஏன் என்கிட்டே சொல்லல அப்படின்ட்டு. ஆனா அதுக்கு அவ அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு சொல்லல அப்படின்பா. ஆனா அவ சிரிக்கிறத பார்த்தாவே அவ்வளவு கடுப்பாகும். ஏன்னா அவ பண்ற எல்லா விஷயமும் நம்ம ஹீரோயினை ஹர்ட் பண்ணுங்கிறதுக்காக பண்ற மாதிரியே தான் இருக்கும். ஆனா இவ என்னதான் சிரிச்சு சிரிச்சு பேசினாலும் இவ எப்படிப்பட்டவ அப்படிங்கறது அந்த ஹேனுக்கும் தெரிஞ்சிருக்கும் போல. அவன் உடனே டக்குன்ட்டு இது எல்லாமே நீ ஹாரினை கடுப்பேத்துறதுக்காக பண்ணல அப்படின்னு கேட்பான். அப்பதான் அந்த பார்க் பொண்ணு அவ ஹை ஸ்கூல்ல நடந்த விஷயத்த யோசித்து பாப்பா. இவங்க எல்லாருமே ஒரே ஹை ஸ்கூல் தானே, அப்படி இருக்கிறப்ப இவங்க எல்லாருக்குமே காமனா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த டைம் இந்த பார்க்கும் சில காம்படிஷன்ல வின் பண்ணிருப்பா, நம்ம ஹீரோயினும் நிறைய காம்படிஷன்ல வின் பண்ணிருப்பா. அப்ப கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோயினை பாராட்டுறத பாக்குறப்ப இவளுக்கு ஸ்டார்டிங்லேயே பிடிச்சிருக்காது. அது மட்டும் இல்லாம ஸ்கூல் ஸ்காலர்ஷிப்பும் நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் தான் கிடைச்சிருக்கும். சோ இந்த மாதிரி நிறைய விஷயத்துல இந்த பார்க் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட தோத்து போயிருப்பா. சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பெருசா சேர்ந்துதான் இந்த பார்க்குக்கு நம்ம ஹீரோயினை பிடிக்காமயே போயிருச்சு போல. ஆனா வெளியே மட்டும் பிடிச்ச மாதிரி அப்படியே சிரிச்சு சிரிச்சு நடிச்சுக்கிட்டு இருப்பா. இப்போ இது எல்லாத்தையும் அந்த பார்க் யோசிச்சுட்டு அப்படியே அந்த ஹேனை பார்த்து நான் எதுக்கு அவளை வெறுப்பேத்துறதுக்காக இதெல்லாம் பண்ண போறேன், அவ என்னோட ஃப்ரெண்டு தானே, நீயே இப்படி தப்பு தப்பா யோசிக்கிற அப்படிங்கிற மாதிரி அவ பேசுவா. அதுக்கு அந்த ஹேனும் சரி உன் மனசுல அப்படி ஒரு எண்ணம் இல்லைன்னா சந்தோஷம் தான் அப்படின்ட்டு முடிச்சிருவான். ஆனா இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ இப்ப செமையா குடிச்சுக்கிட்டு இருப்பா. டே என் கூட லஞ்ச் சாப்பிட வரேன்னு சொல்லிட்டு அதை கேன்சல் பண்ணிட்டு அந்த பார்க் கூட சுத்திக்கிட்டு இருக்கியா, நான் வாட்டுக்கு 7 தானே இருந்தேன், லஞ்சுக்கு வா டின்னருக்கு வான்ட்டு ஆரம்பிச்சு விட்டுட்டு ஓ இஷ்டத்துக்கு நீ வாட்டுக்கு பிளான மாத்திக்கிட்டு போய்கிட்டே இருக்க அப்படின்ட்டு அந்த ஹேனை திட்டி திட்டியே நம்ம ஹீரோயின் நிறைய சரக்கு அடிச்சுக்கிட்டு இருப்பா. அப்படியே ஒரு பிளாஷ் என்னன்னு பார்த்தா அடுத்த நாள் காலையிலேயே ஆயிரும். இப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே தலைவலியோட எந்திரிப்பா. ஆனா எந்திரிச்சு பார்த்த உடனேயும் அவ பெட்டுக்கு பக்கத்துல அந்த ஹேனோட கட் அவுட் போஸ்டர் ஒண்ணு இருக்கும். இது எப்படிடா இங்க வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆவா. அப்புறம் தான்
நேத்து அவ குடிச்சிட்டு பண்ண ரகால அவளுக்கு லைட்டா ஞாபகம் வரும். என்னன்னா இந்த ஹேன் வந்து ஒரு ஆக்டர் தானே, அதனால அவனோட கட் அவுட்டை ஏதோ ஒரு கடைக்கு வெளியே வச்சிருப்பாங்க. இதை குடிபோதையில நடந்து வரப்ப நம்ம ஹீரோயின் பாத்துருவா. அவனை நேர்ல ஸ்ட்ரைட்டா தான் திட்ட முடியல அப்படின்ட்டு இப்ப இந்த கட் அவுட்டை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து அதை வச்சு திட்டிக்கிட்டு இருந்திருப்பா. இப்போ இந்த விஷயம் எல்லாம் விடிஞ்ச உடனே தான் நம்ம ஹீரோனுக்கு ஞாபகமே வருமா. இப்போ ஒரு மாதிரி பயந்துகிட்டே வெளியே போய் பாப்பா. அவளோட ஃப்ரெண்டு எதுவும் வீட்டுல இருக்காளா, இந்த கட் அவுட்டை பாத்துருப்பாளா அப்படிங்கிற மாதிரி பயந்துகிட்டே தான் வெளியே போவா. பார்த்தா அங்க அந்த எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாளா. அவகிட்ட போய் அப்படியே நாசுக்கா, நேத்து நீ எதுவும் நான் உள்ள கொண்டு வரத பாத்தியா அப்படிங்கிற மாதிரி புரியாத மாதிரியே கேப்பா. அந்த ஒரு மாதிரி குழப்பத்தோட, நீ எதுவும் கொண்டு வந்த மாதிரி நான் பாக்கலையே. ஓ அப்படியா, சரி சரி, நான் தான் அதை கன்ஃபியூஷன்ல கேட்டுட்டேன்னு நினைக்கிறேன், சரி நான் காலேஜ் கிளம்புறேன் அப்படின்ட்டு போவா. ஆனா அப்படி போறப்ப நேத்து இவளும் ஜின்னும் நிறைய போட்டோஸ் எடுத்திருப்பாங்கல்ல, அதை தெரியாதனமா அங்கேயே விட்டுட்டு போயிருவா. ஆனா இத பார்த்தனையும் அந்த லைட்டா கடுப்பாகிற மாதிரி தெரியும். அதுக்கு அடுத்து இப்ப காலேஜ்ல தான் காட்டுவாங்க. அங்க நம்ம ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் நின்று பேசிக்கிட்டு இருக்கப்ப எல்லார் போனுக்கும் ஏதோ நோட்டிபிகேஷன் வர மாதிரி இருக்கும். என்னன்னு ஓபன் பண்ணி பார்த்தா இப்போ நம்ம ஹீரோயினும் அந்த ஹேனும் ஒரு டிராமால நடிக்க போறாங்கல்ல, அதே டிராமாக்கு சப்போர்ட்டிங் ரோலா இப்ப அந்த பார்க்கும் கேஸ்ட் ஆயிருக்கா போல. அத பத்தி தான் எல்லாரும் சோஷியல் மீடியால பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த நியூஸ படிச்சோடனே நம்ம ஹீரோயினுக்கு செமையா கடுப்பாயிரும். இந்த பார்க் நம்மள நிம்மதியாவே இருக்க விட மாட்டாளா அப்படின்னு யோசித்துக்கிட்டே இப்ப இவ ஹை ஸ்கூல்ல நடந்த சில விஷயங்களை யோசித்து பாப்பா. என்னன்னா இவ ஹை ஸ்கூல்ல படிக்கிறப்பயே ஹேன் மேல ஆசைப்பட்டிருப்பா. பட் ஆனா அதை வெளியே சொல்லியிருக்க மாட்டா. ஆனா அப்படி இருக்கிற டைம்ல அந்த ஹேன் பார்க்கு கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி இருந்திருப்பான். சோ இப்படிதான் அந்த பார்க்கும் ஹேனும் டேட் பண்ணி இருந்திருப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோன் அப்படி யோசித்து பாத்துக்கிட்டே, இவ என்னோட வாழ்க்கையில குறுக்க வரது புதுசா என்ன, இத பத்தி எல்லாம் பெருசா யோசிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருப்பா. இதுவே இன்னொரு பக்கம் அந்த ஜின்னையும் அந்த பொண்ணையும் தான் காட்டுவாங்க. அந்த ஜின் இப்ப அப்படியே நம்ம ஹீரோனை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஏற்கனவே அவளுக்கு ஹேன் கூட நடிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இதுல அந்த பார்க் பொண்ணு வேற இப்ப இந்த டிராமால இருக்கா. பாவம் ஹாரினுக்கு ரொம்ப ப்ரெஷரைஸா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜின் அக்கறையில சொல்லுவானா. ஆனா அதுக்கு உடனே அந்த டக்குன்ட்டு, அப்பனா பேசாம ஹாரின் அந்த டிராமால இருந்து விலகிக்க சொல்ல வேண்டியதுதான், ஏன்னா அவளுக்கு ரொம்ப ப்ரெஷரைஸும் ஆகாது, அதே மாதிரி அவ மட்டும் அந்த டிராமால இருந்து விலகிட்டானா மேபி அந்த ரோல் எனக்கு கிடைக்கலாம் அப்படின்பா. ஏன்னா இவளும் தான் அந்த ரோலுக்காக ஆடிஷன் பண்ணிருப்பா. ஆனா இந்த வட்டம் அவ இதெல்லாம் சொல்ற விதமே ஏதோ சரியில்லாத மாதிரிதான் இருக்கும். உடனே அந்த ஜின்னும் ஏன் இப்படிலாம் சொல்ற அப்படின்னு கேட்டா, இல்ல நான் சும்மா விளையாட்டுத்தனமா தான் சொன்னேன் அப்படின்ட்டு அவ போயிருவா. இப்போ இன்னொருக்கும் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவளை பாக்குறதுக்காக இப்ப அந்த ஹேன் வருவானா. அவன் இப்பதான் நடந்த எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலா சொல்லுவான். அன்னைக்கு நீ பார்க் கூட வெளியே பார்த்தேல, நாங்க ஒன்னும் டேட்டிங்காகலாம் வெளியே சுத்தல, இந்த டிராமா விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக தான் நான் அவளை வெளியே வச்சு மீட்டே பண்ணேன், நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத, கோவப்படாத அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். அதுக்கு நம்ம ஹீரோயின் அப்படியே கேஷுவலா, நீ யார் கூட வெளியே வந்தா எனக்கு என்ன, நான் எதுக்கு கோவப்பட போறேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. ஆனா அதுக்கு அந்த ஹேண்ட் டக்குன்ட்டு, ஆனா எனக்கு அன்னைக்கு உன்னை அந்த ஜின் கூட பார்த்தோன்னையும் செமையா கோவமா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டோன்னையும் நம்ம ஹீரோனுக்கு என்ன பேசுறதுனே தெரியாது. அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆயிருவா. சரி ஓகே, இங்கேதான் ஒரு ரொமான்டிக் சீன் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அப்பன்னு பார்த்து கரெக்டா 2 பேருக்கு ஏதோ ஒரு நோட்டிபிகேஷன் மெசேஜ் வரும். என்னன்னா இந்த ஹேனுக்கு ஏதோ ஒரு அசைன்மெண்ட் இருக்கும் போல. இவனோட மென்டார் வந்து நம்ம ஹீரோயின் தானே, அதனால இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அந்த ப்ராஜெக்ட பண்ணியாகணும். அதுக்கு ஒரு ரொமான்டிக்கான படத்தை பார்த்து தான் அதை வச்சு ப்ராஜெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். சரி அப்பனா எப்ப படம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஹேன் கேட்பானா. நம்ம ஹீரோயின் யோசிப்பா, இப்போதைக்கு எனக்கு எதுவும் ஃப்ரீ ஷெட்யூலே இல்ல, இன்னும் கொஞ்ச நாள் என் பிறந்த நாள் வேற வரப்போகுது, அதுக்கு ஜின்னும் வேற வெளியே போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் முடிச்ச கடுத்து வேணா நம்ம படம் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவா. ஆனா இப்படி இவளோட பிறந்த நாள அந்த கூட செலிப்ரேட் பண்றது கூட இந்த ஹேனுக்கு பெருசா தெரியாது. ஆனா ஜின்னும் வரப்போறான்னு தெரிஞ்ச உடனே ஒரு மாதிரி மூஞ்சி சுருங்கிரும். ஆனா அதுக்கடுத்து இந்த ஹேன் என்ன நினைச்சான்னு தெரியல, இப்ப ஸ்ட்ரைட்டா போய் அந்த ஜின்னையும் மீட் பண்ணி, நீங்க எப்படி ஹாரினோட பர்த்டேக்கு ஏதாண்டு ஒரு பார்ட்டி வைக்க தானே போறீங்க, சோ நானும் உங்க கூட சேர்ந்துக்கிறேன், ஃபர்ஸ்ட் கிஃப்ட் செலக்ஷன் இருக்குல்ல அதை எல்லாரும் சேர்ந்தே பண்ணுவோம் அப்படின்றுவான். இந்த விஷயம் அந்த ஜின்னுக்கு சுத்தமா பிடிக்காது. ஆனா அந்த தான் ஓகே, எல்லாருமே இருந்தா ஹாரின் கண்டிப்பா சந்தோஷம் தானே படுவா, அதனால ஓகே எல்லாருமே ஒன்னா செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹாரினுக்காக கிஃப்ட் வாங்குறதுக்காக தான் போவாங்க. ஆனா அங்க போனா அந்த ஜின்னு ஒண்ணு சொல்ல, இந்த ஹேன் ஒண்ணு சொல்ல, பாவம் இதனால அந்த தான் செமையா கடுப்பாயிருவா. அதுக்கடுத்து கடைசியா, டேய் உங்க தொல்லை தாங்க முடியலடா, எல்லாரும் பேசாம தனித்தனியா கிஃப்ட் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவ டென்ஷன்ல கத்தி விட்டுருவா. அதனால அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோனுக்கு என்ன மாதிரி கிஃப்ட் வாங்கலாம் அப்படிங்கறத பத்தி நெட்ல போட்டு அந்த ஜின் சர்ச் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்ப அவனோட வீட்டுல ஒரு பேஸ்பால் ஒண்ணு இருக்கும். அதை பார்த்தனையும் இவன் ஏதோ சில விஷயங்களை யோசித்து பார்ப்பான். என்னன்னா கரெக்டா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இவன் ஹை ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கப்ப இவன் பேஸ்பால் பிளேயரா தான் இருந்திருப்பான். பட் இவனுக்கு ஏதோ கையில அடிபட்டனால இனிமேல் நீ பேஸ்பால் விளையாட முடியாது, சோ இந்த டீம்ல இருந்து நீ விலகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கோச் சொல்லிருப்பாங்க. எல்லாத்தையுமே இவன் யோசிச்சுட்டு அப்படியே ரோட்ல நடந்து போறப்ப இவன் மேல ஏதோ ஒரு கார் போத வந்த மாதிரி இவன் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான். இப்போ இந்த பழைய விஷயத்தெல்லாம் யோசித்து பார்த்த ஜின் ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆகிற மாதிரி தான் தெரியும். சோ இந்த பிளாஷ்பேக்கு பின்னாடி பெருசா வேற ஏதோ ஒரு கதை இருக்கிற மாதிரி தான் தெரியுது.
அதுக்கடுத்து இப்ப கரெக்டா நம்ம ஹீரோயினோட பர்த்டே டேட்டும் வந்துரும். இப்ப எல்லாருமே நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு வரப்போறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் யாருமே பாக்குறதுக்குள்ள இந்த ஹேனோட கட் அவுட்டை போய் வெளியே போட்டுறணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் வெளியே எடுத்து வந்துகிட்டு இருப்பா. ஆனா அன்னாரன் பார்த்து கரெக்டா எல்லாரும் வாசல் கிட்ட வந்துருவாங்க. பட் இருந்தாலும் அந்த கட் அவுட்டை நம்ம ஹீரோயின் ஒரு கவர் போட்டு தான் மறைச்சு வச்சிருப்பா. சோ அதுக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. எப்படியாண்டு இது குப்பையில போட்டுறலாம் அப்படின்னு அவ பிளான் போடுவா. ஆனா அதுக்குள்ள இந்த ஹேன் அவசரப்பட்டு இது என்ன இவ்வளவு பெருசா இருக்கு, எதுக்கு கவர் போட்டு மறைச்சிருக்க அப்படின்ட்டு அந்த கவரை விலக்கி விட்டுருவான். இப்ப அது அந்த ஹேனோட கட் அவுட்னு தெரிஞ்ச உடனே அந்த ஜின்னுக்கு செமையா பொறாமையாகும். ஆனா இதுவே அந்த ஹேனுக்கு ஆஹா இவ நம்ம கட் அவுட்ட கூடிய வச்சு சுத்திக்கிட்டு இருக்காளா அப்படிங்கிற மாதிரி அவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பான். ஆனா நம்ம ஹீரோனுக்கு தான் பாவம் அந்த இடத்துல ஒரு மாதிரி அசிங்கமா போயிரும். பட் இப்ப எப்படியோ சமாளிச்சு எல்லாரையும் வீட்டுக்குள்ள கூட்டு போயிருவா. அதுக்கடுத்து என்ன ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஹீரோனோட பர்த்டே பார்ட்டி நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து அந்த பொண்ணு அவ வாங்கின கிஃப்ட கொடுத்துருவா. இந்த ஜின்னும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பான். ஆனா அவன் இதை இப்ப கொடுக்காம நான் உனக்கு தனியா அப்புறமேல் கொடுக்குறேன் அப்படின்றான். சரி இந்த ஹேனோட கிஃப்ட் எங்கன்னு சொல்லி பார்த்தா அவன் காமெடியா நான் உன்னோட பர்த்டே பார்ட்டிக்கு வந்ததே ஒரு கிஃப்ட் தானே, இதை தாண்டி எதுவும் கிஃப்ட் வேணுமா அப்படிங்கிற மாதிரி மொக்க போட்டுக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து அந்த பார்ட்டியும் நல்ல விதமா தான் நடந்துகிட்டு இருக்கும். ஆனா நம்ம ஹீரோயின் வழக்கம் போல நிறைய சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிருவா. ஆனா இப்ப போதையில என்ன பண்றோம்னு தெரியாம டக்குன்ட்டு அவ ஹேனோட சட்டையை பிடிச்சு டேய் உனக்கெல்லாம் எவ்வளவு தைரியம், என்ன பார்த்தா உனக்கு எப்படிடா தெரியுது, முட்டாள் மாதிரி தெரியுறேனா, என் மனசுக்குள்ள இருக்கிறத நீ புரிஞ்சுக்கவே மாட்டேல, இதே மாதிரிதான் ஹைஸ்கூல் படிக்கிறப்பயும் நீ என் மனசுக்குள்ள இருக்கிறத புரிஞ்சுக்கவே இல்ல, எனக்கு அப்ப இருந்தே உன்னை ரொம்ப பிடிக்கும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. இத கேட்டனும் அங்க இருந்த 3 பேரும் ஒரு மாதிரி வாயடிச்சு போயிருவாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே அந்த ஹேனை பார்த்து ஆனா இனி எல்லாம் மாறிடுச்சு, நான் தெளிவா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன், 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்குள்ள நடந்ததும் மிஸ்டேக்கால நடந்துச்சு, நான் உன்னை லவ் பண்ணதும் மிஸ்டேக்கால லவ் பண்ணிட்டேன், இப்போ உன்னோட கட் அவுட் போஸ்டர் எடுத்துட்டு வந்தேன் பாரு அது கூட மிஸ்டேக்கா தான் எடுத்துட்டு வந்தேன், இந்த மாதிரி எல்லாமே என் வாழ்க்கையில மிஸ்டேக் தான், ஆனா இனி நான் தெளிவா இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி உளறிக்கிட்டு இருப்பா. ஆனா இந்த விஷயத்தெல்லாம் பார்த்த அந்த அப்படியே சரி இந்த ஹாரினும் ஹேனும் தனியா பேசுறதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு இப்ப ஜின்ன இந்த பாத்திரத்துல நம்ம கீழே கொண்டு போலாம் அப்படின்ட்டு நாசுக்கு அங்க இருந்து கூட்டு போயிருவா. இப்ப கீழே போன கடுத்தும் அந்த ஜின் ஒரு மாதிரி சோகமா இருக்கிற மாதிரியே தெரியுமா. அப்ப அந்த பொண்ணு அப்படியே ஹாரினுக்கு ஹேனை பிடிச்சிருக்குன்ட்டு இப்பதான் சொல்றா. ஆனா ஹேனோட மூஞ்ச பார்த்தாலுமே அவனுக்குமே ஹாரினை பிடிச்சிருக்கிற மாதிரி தான் தெரியுது. இதனாலதான் அந்த ஹேன் ஆரம்பத்துல இருந்து உன்னை பாக்குறப்ப ஒரு மாதிரி கடுப்பாவே பாத்துக்கிட்டு இருந்தானா அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. ஆனா அதுக்கு அந்த ஜின் அப்படியே புரியாத மாதிரியே நீ என்ன சொல்ல வர அப்படின்ட்டு கேட்பான். உனக்கும் ஹாரினை பிடிக்கும்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றவா. இதை கேட்டனையும் அந்த ஜின்னுக்கு அடுத்து என்ன பேசுறதுனே தெரியாது, ஒரு மாதிரி அப்படியே ஆளே ஸ்டன் ஆயிருவான். இதுவே இப்ப அப்படியே மேலதான் காட்டுவாங்க. அங்க நம்ம ஹீரோயின் இவ்வளவு ரணகலத்தையும் பண்ணிட்டு அமைதியா படுத்து தூங்கிக்கிட்டு இருப்பாளா. அப்ப அந்த ஹேன் அவளை பார்த்து நீ எல்லாமே மிஸ்டேக்கால நடந்துச்சுன்னு தானே சொல்ற, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் உன்னை கிஸ் பண்ணது குடிபோதையிலையோ இல்ல மிஸ்டேக்கனாவோ கிடையாது, எனக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருந்தனால தான் நான் கிஸ் பண்ணேன், அதுக்கடுத்து நீயும் நானும் ஹாப்பியா இருக்கலாம் தான் நான் நினைச்சேன், ஆனா அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு, என்னோட ஃபேமிலியில எப்படி எங்க அம்மா அப்பா கல்யாணத்துக்கு அடுத்து தனித்தனியா பிரிஞ்சு போனாங்களோ அதே மாதிரி ஒரு நாள் நீயும் நானும் பிரிஞ்சு போயிருவோமோ அப்படிங்கிற பயம் எனக்கு வந்துருச்சு. ஏன்னா எப்பயுமே எந்த லவ்வுக்குமே நம்ம 100% கேரண்டி கொடுக்கவே முடியாது, அதனால தான் நீ என் கூட லவ்வரா இருக்கிறத விட ஃப்ரெண்டா இருந்தா நல்லா இருக்கும் நான் நினைச்சேன், மித்தபடி உன்னை பிடிக்காம ஒன்னும் நான் சொல்லாம கொள்ளாம 2 வருஷத்துக்கு முன்னாடி போகல, இப்ப சொல்றேன் எனக்கு அப்பயும் உன்னை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இப்பயும் உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்துல ஒரு கிஃப்ட் பாக்ஸ் ஒண்ணு வைப்பான். ஆனா என்ன இவன் சொன்ன எதுவுமே நம்ம ஹீரோயின் காதுக்கே போயிருக்காதுன்னு நினைக்கிறேன், அவன் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியும். அதுக்கடுத்து அப்படியே இங்க சீன் கட் பண்ணி அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் போதையெல்லாம் தெளிஞ்சு அப்படி எந்திரிப்பாளா. எந்திரிச்ச உடனே அவ பக்கத்துல ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருக்கும். அதுக்குள்ள ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு அழகான நெக்லஸ் ஒண்ணு இருக்கும். இது யாரு கொடுத்திருப்பா அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறப்ப நேத்து அந்த ஜின் தானே கடைசியா நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்புறமேல் தரேன் அப்படின்னு இருப்பான். சோ அதனால இது ஜின் கொடுத்த கிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி இவன் நினைச்சுக்குவா. இதுவே இன்னொரு பக்கம் இப்ப காலேஜ்ல தான் காட்டுவாங்க. அங்க அந்த ஜின்னும் ஏதோ பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப அந்த ஜின்னோட மூஞ்சே ஒரு மாதிரி சரியில்லாத மாதிரி இருக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த அப்படியே சரி கவலைப்படாத, நேத்து நீயும் நானும் பேசிக்கிட்டதை பத்தி நான் ஹாரின் கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்பா. ஏன்னா இந்த ஜின் தமல இன்ட்ரெஸ்டா இருக்கான் அப்படிங்கிற விஷயம் நம்ம ஹீரோனுக்கே தெரியாதுல்ல, அதனாலதான் அந்த அப்படி சொல்லுவா. ஆனா அதுக்கு இப்ப அந்த ஜின் என்ன நினைச்சான்னு தெரியல. இல்ல இனி இந்த விஷயம் ஹாரினுக்கு தெரிஞ்சாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, ஏன்னா அவளுக்கும் ஹானுக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாம் முடிஞ்சு போன விஷயங்கள், அதனால நான் என் மனசுல என்ன நினைக்கிறேனோ அதை நான் ஹாரின் கிட்ட சொல்லி என் லவ் ப்ரப்போஸ் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஜின் சொல்லுவான். இவன் இப்படி சொல்றதை கேட்டோனையும் அந்த மூஞ்சே ஒரு மாதிரி மாறிடும். ஆனா இதெல்லாம் விட பெரிய ஹைலைட்டான விஷயம், இவங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறத அந்த பார்க் பொண்ணு கேட்டுருவா. அவ இதெல்லாம் கேட்ட கிடத்து ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு இருப்பா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ இப்ப அந்த கிஃப்ட் வந்து நெக்லஸ போட்டுட்டு வந்துட்டு ஜின்னு கிட்ட காட்டலான்னு வந்துகிட்டு இருப்பா. ஆனா வழியில கரெக்டா அந்த ஹேண்ட் வந்துருவானா. அவன் இந்த நெக்லஸ பார்த்தனையும் ஆஹா இவன் அந்த நெக்லஸ
போட்டுட்டாளா, ஒருவேளை நேத்து நைட்டு நம்ம பேசினதெல்லாம் இவனுக்கு கேட்டிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இவன் நினைச்சுக்கிட்டு இருப்பான். அந்நேரம் நம்ம ஹீரோயின், இங்க பாத்தேல இந்த நெக்லஸ் அழகா இருக்குல்ல, ஜின் எனக்கு பிரசன்ட் பண்ணா அப்படின்பா. இத கேட்டனையும் பாவம் அந்த ஹேனுக்கு மனசே வெடிச்சிரும். அடி பாவி, இது நான் கொடுத்தது, எல்லாத்தையும் எப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க, பேசாம இவ கிட்ட அது நான் கொடுத்ததுன்னு சொல்லிடலாமா அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கப்பயே, இப்ப திரும்பவும் இவங்களோட அந்த ப்ராஜெக்ட பத்தி இவங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருமா. அதனால சரி, அந்த ப்ராஜெக்டுக்காக தான் ஒரு படம் பார்க்கணுமே, இப்ப ஃபர்ஸ்ட் அந்த படத்தை பாத்துருவோம் அப்படின்ட்டு இப்ப ரெண்டு பேருமே அந்த ஹேனோட வீட்டுக்கு வந்துருவாங்க. ஆனா நம்ம ஹீரோனுக்கு இந்த ஹேனோட வீட்டுக்குள்ள வரதுக்கு கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கும். ஏன்னா அவளுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் தான் ஞாபகம் வரும். பட் இருந்தாலும் இப்ப தயங்கி தயங்கி உள்ள வந்துருவா. ஆனா உள்ள வந்த கிடத்து பார்த்தா இவங்க பாக்குறதா ரொமான்டிக் பிலிம் ஆச்சே, அதுலயும் நிறைய கிஸ் சீன்ஸ் இருக்கும். நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே வேமா ரிமோட் எடுத்து இந்த சீன்ஸ் எல்லாம் ப்ராஜெக்ட்டுக்கு தேவையே படாது, அதனால இதை வேமா ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பதட்டமா அந்த சீன்ஸ் எல்லாம் அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஆனா இத அந்த ஹேன் நல்லாவே புரிஞ்சுக்குவான். அவன் அப்படியே பதறாத பதறாத, அந்த மாதிரிலாம் நான் ஒன்னும் பண்ணிட மாட்டேன் அப்படின்பா. பாவம் நம்ம ஹீரோனுக்கு இப்ப எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு வேற தெரியாது. அதுக்கடுத்து எப்படியோ கடைசியா அந்த ஃபுல் படத்தையும் பார்த்து முடிச்சிட்டு இப்ப நம்ம ஹீரோயின் வீட்டுக்கும் வந்துருவா. அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. இப்ப அந்த ஹேனும் பார்க்கும் ஒரே ஏஜென்சில இருந்து தான் ஆக்டர் ஆயிருக்காங்க போல. அதனால அவங்க 2 பேருக்குமே ஒரே மேனேஜர் தான் போல. சோ அதனால இந்த 3 பேரும் இப்ப அந்த டிராமாவை பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்களா. ஆனா அப்ப அப்படியே அந்த பார்க் பொண்ணு, இப்ப நம்ம எல்லாருமே ஒரே டிராமால தான் நடிக்க போறோம், பேசாம இதை செலிப்ரேட் பண்றதுக்காக நீ நானு ஹாரின் எல்லாரும் எங்கேன்னு வெளியே போலாமா, இரு நான் ஹாரினுக்கு கூப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி இவ பேசிக்கிட்டு இருப்பா. ஆனா அதுக்கு இப்ப இந்த ஹேன் அப்படியே கடுப்பாகி, இங்க பாரு நீயும் ஹாரினும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நடிக்க தேவையில்ல, ஏன்னா ஹை ஸ்கூல்ல என்ன நடந்துச்சுங்கிறது உனக்கும் நல்லாவே தெரியும் எனக்கும் நல்லாவே தெரியும் அப்படின்பா. அப்பதான் நம்மளுக்கு ஹை ஸ்கூல்ல நடந்த விஷயத்த காட்டுவாங்க. என்னன்னா நம்ம ஹீரோயினுக்கு தான் இந்த ஹேனை ரொம்ப பிடிக்கும்ல, அந்த விஷயத்த இந்த பார்க் கொண்டு போய் சொல்லியிருப்பா. ஆனா இதை கேட்டக்கடுத்து அந்த ஹேன் ஒன்னும் பெருசா ஷாக்கா இருக்கவே மாட்டான், ஏன்னா அவனுக்குமே இந்த விஷயத்த பத்தி தெரிஞ்சிருக்கும் போல. ஆனா இது தெரிஞ்சோட அந்த பார்க் பொண்ணு, இங்க பாருடா அப்ப உனக்கு இதை பத்தி தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சிருந்துமே நீ அவகிட்ட எதுவுமே சொல்லாம தான் இருக்கியா, அப்பனா உனக்கு அவளை லவரா பாக்குறத விட ரெண்டா பாக்குறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு போல அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த பார்க் சொல்லியிருப்பா. ஏன்னா அந்த ஹேனுக்கு லவ்னாவே ஒரு பயம் போல, அதனால நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டாவே இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி இவன் நினைச்சிருப்பான். இப்ப இதெல்லாம் தெரிஞ்சோன்னே அந்த பார்க் பொண்ணு, அப்பனா நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன், இதனால ஹாரின் உன் கூட கடைசி வரைக்கும் ஃப்ரெண்டா மட்டும்தான் இருப்பா, உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது, அதுக்கு நீ பண்ண வேண்டியதெல்லாம் பேசாம என்ன நீ ஃபேக்கா டேட் பண்ணு, இதனால நீ ஏற்கனவே கமிட்டட் ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அவளோட மனசை மாத்திக்குவா அப்படிங்கிற மாதிரி இவ தான் இந்த ஐடியாவை கொடுத்திருப்பா. ஆனா இவ இந்த ஐடியாவை கொடுத்தோன்னே அந்த ஹேன் கண்டுபிடிச்சிருப்பான். ஓகே, இந்த பார்க் வந்து எல்லா விஷயத்திலும் ஹாரின் மேல பொறாமப்படுறா அப்படின்ட்டு. பட் ஆனா அப்படி தெரிஞ்சிருந்துமே இப்போதைக்கு இந்த லவ் ட்ராக்குக்கு ஒரு முடிவு கட்டணுங்கிறதுக்காக தான் இவன் பார்க் சொன்ன மாதிரிலாம் செஞ்சிருப்பான். இப்போ இதை எல்லாத்தையும் பிரசன்ட்ல அப்படி அந்த ஹேண்ட் சொல்லிட்டு, அன்னைக்கு நான் முட்டாள்தனமா ஒரு முடிவு எடுத்துட்டேன், நான் ஓம் பேச்சு கேட்டு அந்த மாதிரி நான் பண்ணிருக்கவே கூடாது, ஆனா இப்பதான் எனக்கு உன்னோட இன்டென்ஷன் எல்லாமே நல்லாவே புரியுது, அதனால ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா சொல்றேன், தயவு செஞ்சு ஹாரின் கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் வச்சுக்காத அப்படின்றான். இதுவே இன்னொரு பக்கம் அந்த ஜின்னை தான் காட்டுவாங்க. அவன் இப்போ ஒரு இடத்துல உட்காந்து அப்படியே குடிச்சுக்கிட்டே இருப்பான். அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினையும் வர சொல்லியிருப்பான் போல. இப்ப அவ வந்துட்டு இவன் இவ்வளவு குடிக்கிறத பார்த்துட்டு, என்னடா லவ் கிவ் எது ஃபெயிலியர் ஆயிடுச்சு என்ன, இப்படி குடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு கிண்டல் பண்ணுவா. அதுக்கு உடனே அந்த ஜின் அப்படியே, லவ் ஃபெயிலியர்லாம் ஒண்ணும் இல்ல, ஆனா என்னோட லவ் அந்த பொண்ணு கிட்ட சொல்றதுலயே எனக்கு சில பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சோகமா பேசுவான். இதை கேட்டுனே நம்ம ஹீரோன் அப்படியே, என்னது நீ ஒரு பொண்ணை லவ் பண்றியா, யாருடா அந்த பொண்ணு, எனக்கு அந்த பொண்ணை தெரியுமா அப்படின்ட்டு அவ ரொம்ப ஆர்வமா கேட்பா. அதுக்கு அந்த ஜின் அப்படியே, உனக்கு அந்த பொண்ணை தெரியும், ஆனா அந்த பொண்ணு யாருன்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த கிஃப்ட்டை நீ வாங்கிக்கோ அப்படின்ட்டு நம்ம ஹீரோனுக்கு பர்த்டே பிரசன்ட் இப்பதான் அவன் கொடுப்பான். ஆனா இதை வாங்கின நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே கன்ஃபியூஸ் ஆகி, என்னது இப்பதான் நீ இந்த கிஃப்ட் என்கிட்ட கொடுக்குறியா, அப்ப நான் கழுத்துல போட்டிருக்கிற நெக்லஸ் யாரோடது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறப்பதான் அவளுக்கு தெளிவா கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் ஞாபகம் வரும். அன்னைக்கு அந்த கிஃப்ட்டை கொடுத்தது ஹேன், அது மட்டும் இல்லாம அவன் 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுக்கு ஏதோ ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு கடைசியா என்ன பிடிக்குங்கிற மாதிரி வேற சொல்லியிருக்கான் அப்படிங்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு ஞாபகம் வந்துரும். அதனால இப்ப இந்த ஜின் என்ன சொல்ல வரான் அப்படிங்கறத கேட்காம அவனோட கிஃப்டையும் அதே இடத்துல வச்சுட்டு, நான் ஒரு முக்கியமான விஷயத்த இப்பயே தெரிஞ்சுக்கணும், அதனால நான் உன்னை அப்புறமேல் வந்து பாக்குறேன் அப்படின்ட்டு அங்க இருந்து போயிருவா. போற அவசரத்துல அந்த கிஃப்ட கூட வச்சுட்டு போயிருவா. பாவம் இதெல்லாம் பார்த்து அந்த ஜின் ரொம்ப ஃபீல் பண்ணுவான். இதுவே இன்னொரு பக்கம் இப்ப நம்ம ஹீரோனை தான் காட்டுவாங்க. அவ ஸ்ட்ரைட்டா அந்த ஹேனோட வீட்டுக்கே போய், இங்க பாரு நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு போய் சொல்லாம உண்மையை மட்டும் தான் சொல்லணும், உனக்கு என்ன பிடிச்சிருக்கா, இந்த கேள்விக்கு இப்ப நீ உன் மனசு திறந்து பதில் சொன்னா மட்டும்தான் எல்லாரோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும், இதுதான் நான் உனக்கு கொடுக்குற கடைசி சான்ஸ், உண்மையை சொல்லு உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. ஃபர்ஸ்ட் அந்த ஹேண்ட் தயங்குவான். ஆனா அதுக்கு எடுத்து டக்குன்ட்டு, ஆமா எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்றுவான். இதை கேட்ட உடனே நம்ம
ஹீரோயின் யோசிக்கவே மாட்டா. டக்குன்னு அவனை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவா. அப்புறம் என்ன, அவனும் அப்படியே பதிலுக்கு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதுக்கடுத்து இந்த கிஸ் அப்படியே அடுத்த ஸ்டேஜுக்கு போக ஆரம்பிச்சிரும். ஆனா அப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே அவனை ஸ்டாப் பண்ணி, டே அன்னைக்கு மாதிரி எல்லாம் முடிஞ்சக்கடுத்து திரும்பி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிடாத அப்படிம்பாளா. ஆனா அதுக்கு அந்த ஹேண்ட் ஒரு மாதிரி ஷாக் ஆகி, என்னது அன்னைக்கு நம்மளுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிச்சா அப்படின்னு உனக்கு யார் சொன்னா? ஆக்சுவலி அன்னைக்கு நம்மளுக்குள்ள எதுவுமே நடக்கல, நம்ம ஜஸ்ட் கிஸ் மட்டும் தான் பண்ணோம் அப்படின்ட்டு புதுசா ஒரு விஷயத்த சொல்லுவான். என்னன்னு பார்த்தா 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் இவனை கிஸ் பண்ணக்கு அடுத்து 2 பேரும் பெட்டுக்கெல்லாம் வந்திருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் செம போதையில இருந்தனால அடுத்து அப்படியே வாந்தி எடுத்து அதே இடத்துல தூங்கிடுவா. அதனால அன்னைக்கு நைட்டு வேற எதுவுமே நடந்திருக்காது. இதெல்லாம் தெரிஞ்ச உடனேயும் நம்ம ஹீரோயின் அப்படியே, ஓ அதனால தான் என்ன அப்படியே விட்டுட்டு மிலிட்டரிக்கு நீ போயிட்டியா அப்படின்பா. ஆனா அதுக்கு உடனே அந்த ஹேன் அப்படியே, நான் தான் அன்னைக்கு உன்கிட்ட உன்னோட பர்த்டேல வச்சு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணேன்ல, சரி அப்ப உனக்கு புரியலன்னா என்ன, இப்ப திரும்பவும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், நல்லா கேட்டுக்கோ. நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லாம கொள்ளாம மிலிட்டரிக்கு போனதுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அதே மாதிரி அன்னைக்கு என்னோட லவ்வ சொல்றதுக்கு நான் தயங்கினேன். ஆனா இப்ப அப்படி இல்ல, இப்ப நான் தெளிவா என்னோட லவ்வ உன்கிட்ட சொல்லுவேன், எனக்கு இப்ப உன ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி கன்ஃபஸ் பண்ணிடுவான். இதனால நம்ம ஹீரோயின் செம ஹாப்பி. அப்புறம் என்ன, அடுத்த நாள்ல இருந்து ஒன்னா வெளியே சுத்துறது, டேட்டிங் போறது, இந்த மாதிரியே செமையா வைப் ஆகிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இதுவே இன்னொரு பக்கம் அந்த ஜின்னை தான் காட்டுவாங்க. பாவம் அவன் மனசு உடைஞ்சு போய் ஒரு மாதிரி சோகமா சுத்திக்கிட்டு இருப்பானா. இதனால ஒழுங்கா காலேஜுக்கு கூட போயிருக்க மாட்டான் போல. அதை என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்காக இப்ப போய் அந்த ஜின்னை மீட் பண்ணுவா. அவ அப்படியே, சரி இனி என்னடா பண்ண போற, அதான் அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்கல்ல, உன்னோட லவ்வ நீ மறந்துருவியா அப்படின்ட்டு தான் கேட்க வருவா. ஆனா அதுக்குள்ள அந்த ஜின், அவங்க ஒண்ணு சேர்ந்தா எனக்கு என்ன, அதுக்குன்னு நான் அவளை லவ் பண்ணது இல்லன்னு ஆயிருமா, என் மனசுக்குள்ள இன்ன வரைக்கும் ஹேரின் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த ஜின் சொல்லுவான். ஆனா இதை கேட்டோனையும் அந்த இப்ப அப்படியே டக்குன்ட்டு, அப்பனா நான் உன் மனசுக்குள்ள வரதுக்கு வாய்ப்பே இல்லையா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், உன்னை ஃபர்ஸ்ட் இயர்ல நான் பார்த்ததுல இருந்து உன்னை நான் லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இப்ப இந்த அவளோட லவ்வ கன்ஃபஸ் பண்ணிருவா. இதை கேட்டோனே அந்த ஜின்னுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியாது. இதுவே இன்னொரு பக்கம் அந்த டேட்டிங் எல்லாம் முடிச்சிட்டு ஹேனும் நம்ம ஹீரோயினும் வீட்டுக்கிட்ட வந்துருவாங்களா. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ மிஸ் ஆகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா என்னதான் இந்த ஹேன் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணாலும், நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கரெக்டான விதத்துல கேட்டிருக்க மாட்டான். அது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி மனசை உறுத்திக்கிட்டே இருக்கும். ஆனா இதெல்லாம் இப்படி இங்க நடந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அந்த பார்க் ஒன்னதான் காட்டுவாங்க. அவளுக்கு இப்ப யாரோ ஏதோ ஒரு போட்டோ அனுப்பிச்சிருப்பாங்க. அதை பார்த்து அவ ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு இருப்பா. நம்ம ஹீரோயின் இன்னைக்கு அவளும் ஹேனும் எடுத்த போட்டோஸ் எல்லாம் அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பாளா. அந்த இடத்துக்கு அந்த பொண்ணு ஒரு மாதிரி சோகமா வருவா. என்ன ஏதுன்னு கேட்டாலும் அவ நம்ம ஹீரோயின் கிட்ட எதுவுமே பெருசா சொல்லிக்க மாட்டா. சோ இவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு புரிஞ்சுட்ட நம்ம ஹீரோயின் அடுத்த நாள் இப்ப ஜின்ன கூப்பிட்டு பேச ஆரம்பிப்பா. என்னன்னே தெரியல, 2 நாளா ஆளே சரியில்லை, நீ அவளும் ஒரே கிளாஸ் தானே, உனக்கு ஏதோ அவ வித்தியாசமா நடந்துக்கிற மாதிரி தெரியுதா, அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நீ ஏதோ ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு வேற சொன்னேல, அதுக்கும் ஊக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இப்ப நம்ம ஹீரோயின் அந்த ஜின்னு கிட்ட கேப்பா. உடனே இதுதான் சாக்குன்னு சொல்லி அவன் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவான். ஊக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லி என்கிட்ட வந்து கன்ஃபஸ் பண்ணா, ஆனா எனக்கு ஒன்னதான் பிடிச்சிருக்கு, சோ அது தெரிஞ்சதுனாலதான் அவ சோகமா இருக்கா. அதே மாதிரி நான் வந்து என்னோட லவ்வ கன்ஃபஸ் பண்ணிட்டேங்கிறனால நீ உன்னோட முடிவை சீக்கிரமே சொல்லணும்னு அவசியம் கிடையாது, நல்லா யோசிச்சுட்டு பொறுமையா கூட உன் பதில சொல்லு அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிடுவான். பாவம் இதனால நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி குழப்பமாயிருவா. ஆனா இதுதான் இவளுக்கு இப்படி நடக்குதுன்னு சொல்லி பார்த்தா அப்பன்னு பார்த்து இந்த காலேஜ் பூரா ஏதோ ஒரு போட்டோ பரவும். என்னடா அப்படி வைரலா பரவுதுன்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோயினும் அந்த ஹேனும் ஒன்னா வெளியே சுத்தி இருப்பாங்கல்ல, அந்த போட்டோவை யாரோ இப்ப நெட்ல விட்டு நம்ம ஹீரோனுக்கு இந்த டிராமால சான்ஸ் கிடைக்கிறதுக்கு காரணமே அவ ஹேன் கூட சேர்ந்து சுத்துறனாலதான். ஹேனோட இன்ஃபுளுன்ஸ் மூலமா தான் அவளுக்கு இந்த டிராமாவே கிடைச்சிருக்கு. நான் எப்படி பார்த்தா இந்த டிராமாக்கு மெயின் லீடா பார்க்க தான் போட்டிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சோசியல் மீடியால பேச ஆரம்பிச்சிருவாங்க. சோ இப்படி இந்த போட்டோ சர்க்குலேட் ஆனதுலே நல்லா தெரியுது இந்த விஷயத்துக்கு பின்னாடி அந்த பார்க் தான் இருக்கா அப்படின்ட்டு. இந்த விஷயம் நம்ம ஹீரோனுக்கும் ஸ்ட்ரைக் ஆயிரும். அதனால இப்ப ஸ்ட்ரைட்டா போய் அந்த பார்க்க பிடிச்சு திட்ட போவா. உனக்கு அப்படி என் மேல என்னதான் காண்டு, எதுக்கு என் வாழ்க்கையில இப்படி எல்லாம் குழப்பத்தை உண்டாக்கிக்கிட்டே இருக்க, உனக்கே நல்லா தெரியும் நான் யாரோட இன்ஃபுளுன்ஸை வச்சும் இந்த டிராமால கேஸ்ட் ஆகல, நான் என்னோட திறமைய வச்சுதான் கேஸ்ட் ஆனேன், அதனால தேவையில்லாத ரூமர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கத்துவா. ஆனா அதுக்கு உடனே அந்த பார்க் அப்படியே, சரி என்ன பத்தி இவ்வளவு சொல்றியே, உன்னோட பாய் ஃப்ரெண்ட பத்தி உனக்கு என்ன தெரியும், நம்ம எல்லாரும் ஹை ஸ்கூல் படிக்கிறப்பயே நீ அவன் மேல இஷ்டமா இருக்க அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு நல்லாவே தெரியும், அப்படி இருந்தும் என்ன அவனோட ஃபேக் கேர்ள் ஃப்ரெண்டா அவன் நடிக்க சொன்னா, இதெல்லாம் எதுக்கு பண்ணா, ஒன்னும் அவாய்ட் பண்றதுக்கு. ஒரு உண்மையை சொல்ல போனா அந்த ஹேனுக்கு தைரியமே இல்ல, சோ அதனால உங்க லவ் எல்லாம் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது அப்படிங்கிற மாதிரி அந்த பார்க் பேசுவா. ஆனா நம்ம ஹீரோயின் திட்டி விட்டுருவா, அதெல்லாம் ஹை ஸ்கூல் படிக்கிறப்ப நடந்தது, இப்போ எனக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா அவன் தைரியமா என் கூட நிப்பான், நாங்க தைரியமா எங்களோட லவ்ல சக்சஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவ பேசுவாளா. ஆனா அதுக்கு அந்த பார்க் ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சுக்கிட்டு, நீ தான் அப்படி நினைச்சுக்கிற, ஆனா எனக்கு தெரிஞ்சு ஹேன் இன்னும் மாறல, இப்பயுமே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவனால தைரியமா ஃபேஸ் பண்ணவே முடியாது, அவன் உன்னை அம்போன்ட்டு தனியா விட்டுட்டு போயிருவான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவா.
சொல்லுவா. இத கேட்க கேட்க நம்ம ஹீரோயினுக்கு செமையா காண்டாகும். ஆனா இப்ப இதெல்லாம் பத்தாதுன்ட்டு அந்த பார்க் சொன்ன மாதிரியே நம்ம ஹேண்ட் சைட்ல இருந்து இப்போ ஒரு போஸ்ட் ஒன்னு ரிலீஸ் ஆயிருக்கும். அதுல என்ன மென்ஷன் ஆயிருக்கும்னா, நானும் அந்த ஹாரினும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். சோஷியல் மீடியால சொல்ற மாதிரி எங்களுக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. நான் யாருக்கும் இந்த டிராமால சான்ஸ் வாங்கி கொடுக்கவும் இல்ல. அதனால தேவையில்லாம என்ன வச்சு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் வந்திருக்கும். பாவம் இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிரும். ஏன்னா கடைசியில அந்த பார்க் சொன்ன மாதிரி ஹேண்ட் வந்து அவனை பத்தி தான் யோசிக்கிற மாதிரி தெரியுது. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் சரி இத பத்தி என்ன ஏதுன்ட்டு அவன்கிட்டயே விசாரிக்கலான்ட்டு இப்ப ஹேனுக்கு கால் பண்ணா அவன் எடுக்கவே மாட்டான். இதுவே இன்னொரு பக்கம் அந்த ஊ பொண்ணையும் அந்த பார்க்கையும் தான் காட்டுவாங்க. அந்த ஊ இப்ப அப்படியே நீ சொன்ன மாதிரி நான் அந்த போட்டோவை எடுத்து உனக்கு அடைச்சுட்டேன், அதை வச்சு இப்ப ஹாரினுக்கு பெரிய பிரச்சனை ஆயிருச்சு, சோ இனி என்ன ஆகும் அப்படின்ட்டு கேப்பா. அடுத்து என்ன போகுது, அவளை அந்த டிராமால இருந்து கண்டிப்பா தூக்கிடுவாங்க. அப்புறம் என்ன, நான் அந்த மெயின் ரோலுக்கு வந்துருவேன். அதுக்கு அடுத்து பேலன்ஸ் இருக்கிறது அந்த சப்போர்ட்டிங் ரோல் தானே, அதை நம்ம முந்தி பேசின மாதிரி நான் எப்படியான்னு உனக்கு வாங்கி கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி இவன் அந்த ஊ கிட்ட சொல்லுவா. சோ அந்த டிராமாவோட சப்போர்ட்டிங் ரோலுக்கு ஆசைப்பட்டு தான் இந்த ஊ இப்படிப்பட்ட ஒரு வேலையை பார்த்திருக்கா போல. இதுவே இன்னொரு பக்கம் அந்த ஹேனை தான் காட்டுவாங்க. அவன் இப்போ அவனோட அம்மா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். என்னன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவன் அக்கௌண்ட்ல இருந்து ஒரு போஸ்ட் ஒன்னு ரிலீஸ் ஆயிருக்கும்ல, அதை போட்டது இவனே கிடையாது போல. இவங்க அம்மா தான் அப்படிப்பட்ட ஒரு வேலையை செஞ்சு விட்டுருப்பாங்க. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, நம்ம ஹீரோயின்னால இவனோட கரியருக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க இப்படிப்பட்ட ஒரு போஸ்ட போட்டிருப்பாங்க. ஆனா அந்த ஹேண்ட் செமையா பிடிச்சு அவங்க அம்மாவை திட்டி விட்டுருவான். உங்க வாழ்க்கை தான் ஒழுங்கா இல்ல, அட்லீஸ்ட் ஏன் வாழ்க்கையான்ட்டு என்ன நிம்மதியா வாழ விடுறீங்களா, அதுவும் கிடையாது, என்னமோ உங்க இஷ்டத்துக்கு பண்ணி தொலைங்க அப்படிங்கிற மாதிரி அவன் கத்திக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து இப்ப அந்த ஊவை தான் காட்டுவாங்க. அவ இப்ப நம்ம ஹீரோயினுக்கு இவ்வளவு பெரிய ஒரு துரோகத்தை பண்ணிட்டு கேஷுவலா அவளோட ரூமுக்கு போலான்னு போவாளா, அப்ப அவளோட போனுக்கு ஏதோ நோட்டிபிகேஷன் வரும். என்னன்னு சொல்லி பார்த்தா இப்போ சோசியல் மீடியா பூரா இவங்க நடிக்க போற டிராமால மெயின் லீடா அந்த பார்க்கையும் சப்போர்ட்டிங் ரோலுக்கு வேற ஏதோ ஒரு பொண்ணு பேரை போட்டிருப்பாங்க. இதை பார்த்தனையும் அந்த ஊக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிரும். என்ன ஏதுன்னு சொல்லி பார்க்குக்கு போன் பண்ணா அவ அப்படியே கேஷுவலா நான் என்ன பண்ண முடியும், இதெல்லாம் டைரக்டர் எடுக்கிற முடிவு, அது மட்டும் இல்லாம நீ ஏன் பேச்சு கேட்டு முட்டாள்தனமா பண்ணாம இருந்திருந்தேனா கண்டிப்பா இந்த டிராமால உனக்கு ஒரு ரோல் கிடைச்சிருக்கும். ஏன் தெரியுமா, உன்னோட அருமை ஃப்ரெண்டு ஹாரின் டைரக்டர் கிட்ட உன்னோட டேலண்டா எடுத்து சொல்லி உனக்கு சில சீன்ஸ் எல்லாம் கொடுக்க சொன்னா. ஆனா நீ ஒரு ஃப்ரெண்டா இருந்துட்டு அவ முதுகலே குத்த பார்த்தேல, அதான் கர்மா உனக்கு ரிவீட் அடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த பார்க் பேசுவா. இதெல்லாம் கேட்டுன்னு இந்த ஊக்கு செமையா டென்ஷன் ஆயிரும். நீ எனக்கு அந்த சப்போர்ட்டிங் ரோல் வாங்கி கொடுப்பாங்கறனால தானே நான் இவ்வளத்தையும் பண்ணேன். என்னது நீ இந்த சப்போர்ட்டிங் ரோலுக்காக மட்டுமா பண்ண, எனக்கு எந்த விஷயம் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஜின்னுக்கும் ஹாரினுக்கும் நடுவுல என்ன ஓடுதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அந்த பொறாமையில தானே நான் சொல்ற எல்லா விஷயத்துக்கும் நீ ஒத்துக்கிட்ட. நீ அவளை பழி வாங்கணும்னு நினைச்ச, கடவுள் உன்னை பழி வாங்கிட்டாரு, அவ்வளவுதான். நான் நினைச்ச வேலை நடந்துருச்சு, இனிமேல் எனக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிடுவா. சோ இதுக்கு அடுத்துதான் நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி அந்த ஊ ஃபீல் பண்ணுவா. இப்போ மறுபடியும் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ அப்படியே ஹேனுக்கு கால் பண்ணிட்டு ரோட்ல நடந்து வந்துகிட்டே இருப்பாளா. இதனால ஒழுங்கா சிக்னலை கவனிச்சிருக்க மாட்டா. அப்பன்னு பார்த்து கரெக்டா அவன் மேல ஒரு கார் மோதுற மாதிரி வரும். நல்ல வேலை அந்த இடத்துக்கு ஜின் வந்து இப்ப நம்ம ஹீரோயினை காப்பாத்திடுவான். ஆனா இப்படி ஒரு சீன் நடந்த உடனேயும் நம்ம ஹீரோயினுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சில சம்பவம் ஞாபகம் வரும். அதனால அவ அப்படியே அந்த ஜின்னை பார்த்து எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, 4 வருஷத்துக்கு முன்னாடி நீ தானே என்ன காப்பாத்துன அப்படின்பா. ஆக்சுவலி என்ன நடந்திருக்கும்னா, 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜின் பேஸ்பாலை விட்டு விலக போறான் அப்படின்னு தெரிஞ்சோடனையும் சோகமா ரோட்ல நடந்து போய்கிட்டு இருந்திருப்பானா. அதே மாதிரி ஆப்போசிட்ல நம்ம ஹீரோயினும் ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு ஆப்போசிட்ல நடந்து வந்துகிட்டு இருந்திருப்பா. ஆனா அப்பயும் அவ சிக்னலை ஒழுங்கா பார்க்காம ஒரு கார் மேல மோதுற மாதிரி போயிருப்பா. அப்போ இந்த ஜின்னு தான் நடுவுல வந்து இவளை காப்பாத்திருப்பான். ஆனா என்னதான் அவளை காப்பாத்திருந்தாலும் அந்த ஆக்சிடென்ட்ல நம்ம ஹீரோயினோட கால்ல பலமா அடிபட்டிருக்கும் போல. அதனால அவளை ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் பண்ணிருப்பாங்க. சோ அட்மிட் பண்ணவளை போய் பார்க்கலான்னு சொல்லி போறப்ப அவ கால்ல கட்டு போட்டுட்டு அந்த ஹேண்ட் கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருந்திருப்பா. இப்ப என் கால்ல அடிபட்டனால இனிமேல் என்னால பேலே ஆடவே முடியாது. என்னோட லைஃப்ல நான் ரொம்ப இஷ்டப்பட்டதே பேலே தான். ஆனா இனி என்னால அதை ஆடவே முடியாது. பேசாம இனிமேல் என்னோட கோர்ஸை மாத்திட்டு ஆக்டிங்க்கு உன் கூடயே வந்துடலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவ ஹேண்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருப்பா. இதை எல்லாத்தையும் வெளியே நின்று இந்த ஜின் கேட்டிருப்பான். ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் இது எல்லாத்தையும் நார்மலா அந்த ஹேண்ட் கிட்ட சொன்னாலும் அவ மனசுக்குள்ள எவ்வளவு வலி இருந்திருக்கும் அப்படிங்கறத பேஸ்பாலை குவிட் பண்ண இந்த ஜின்னுக்கும் புரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் எப்படி ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலோ அதே மாதிரிதான் நம்மளும் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்ப இருந்தே அவனுக்கு நம்ம ஹீரோயினை கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கடுத்து அன்பார்ச்சுனேட்டா 2 பேரும் ஒரே காலேஜ்ல தான் வந்து சேர்ந்திருப்பாங்க. இந்த ஜின் பார்த்தோன்னு
உடனே நம்ம ஹீரோயினை கண்டுபிடிச்சிருப்பான். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு தான் பெருசா எதுவும் ஞாபகம் வந்திருக்காது. இப்பதான் அவளுக்கு எல்லா விஷயமும் ஞாபகம் வந்திருக்கும். ஆனா இப்படி இவங்க பழைய விஷயங்களை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கப்ப அந்த ஜின் என்ன நினைச்சான்னு தெரியல. இப்ப அப்படியே டக்குன்னு நம்ம ஹீரோயின் கிட்ட, என்னோட லைஃப்ல இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமான பேஸ்பால் என்னை விட்டு போயிருச்சு, அதே மாதிரி நீயும் என்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால அப்ப நான் என்னோட லவ் உன்கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணேன்ல, அதுக்கான பதில் இப்போ உன் மனசுக்குள்ள என்ன இருக்குங்கிறத என்கிட்ட சொல்லு அப்படின்ட்டு அந்த ஜின் கேட்பான். அதுவும் அவளோட முடிவை கேட்கிறவன் சாதாரணமான நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்க மாட்டான். நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணேனோ அதே மாதிரி வாழ்நாள் முழுக்க உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன், உன்னை எந்த ஒரு சிச்சுவேஷன்லும் தனியா விட்டுட்டு போயிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பேசுவான். இப்போ ஏற்கனவே நம்ம ஹீரோயின் ஒரு பிரச்சனையிலையும் குழப்பத்திலும் தான் இருக்கா. இதுல அந்த ஹேனுமே பெருசா எதுவும் நம்ம ஹீரோயினுக்காக தைரியமா செய்யற மாதிரி தெரியல. இதனால நம்ம ஹீரோயின் என்ன முடிவு சொல்ல போறான்னு தெரியல. அப்படி இருக்கிறப்ப இங்க இந்த சீனை அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காலையில அந்த ஹேனும் பார்க்கும் மீட் பண்ணி பேசிக்கிறத நம்மளுக்கு காட்டுவாங்க. இந்த ஹேனுக்கும் இவ்வளவு குழப்பத்துக்கு காரணம் இந்த பார்க் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் போல. அதனால அவன் அப்படியே ஸ்ட்ரைட்டா, நீ மட்டும் அந்த டிராமால மெயின் ரோல் பண்ணேன்னா நான் உன் கூட சேர்ந்து நடிக்க மாட்டேன் அப்படின்பா. ஆனா அதுக்கு அந்த பார்க் ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு, இந்த முடிவுக்கு உங்க அம்மா ஓகே சொல்லணுமே, ஏன்னா உன்னோட விஷயத்துல எல்லா முடிவு எடுக்கிறது அவங்க தானே, உன்னாலதான் ஓனா ஒரு முடிவு கூட எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுவா. இவ இப்படி சொன்னது அந்த ஹேனுக்கு ரொம்ப பாதிச்சிரும் போல. அவன் அப்படியே அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அப்பதான் அவன் ஹை ஸ்கூல் படிக்கிறப்ப நடந்த சில விஷயங்கள் அவனுக்கு ஞாபகம் வரும். இவன் ஏற்கனவே 2-3 டிராமால ஆக்டரா நடிச்சிருப்பான்ல, அப்போ இவனுக்கு இந்த சான்ஸ் கிடைச்சதுக்கு காரணம் இவங்க அம்மானாலதான் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பேசியிருப்பாங்க. இதை கேட்கறப்ப இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். ஆனா அப்ப நம்ம ஹீரோயின் தான் வந்து சப்போர்ட் பண்ணுவா. ஏண்டா அவனுக்கு டேலண்ட் இருக்கு, அந்த டேலண்ட்டை வச்சு அவன் டிராமால நடிச்சிருக்கான், உனக்கு இவ்வளவு வாய் பேச முடியுதுன்னா நீ ஏதாவது ஒரு டிராமால ஒரு சப்போர்ட்டிங் ரோல்லையான்ட்டு கேஸ்ட் ஆகி காட்டு பாப்போம், அதுக்கெல்லாம் வழி இருக்காது, யாரான்ட்டு சக்சஸ் ஆயிட்டா அவங்கள குறை சொல்றதுக்கு வந்துருவீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் திட்டி இவ ஹேனுக்காக சப்போர்ட் பண்ணிருப்பா. இதெல்லாம் யோசித்து பார்த்தவன் இப்ப ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக போவானா. இவனை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் அப்படியே அழுதுகிட்டே, என்ன தேடி வர்றதுக்கு உனக்கு இவ்வளவு நேரம் ஆச்சா, ஏ சாரிடி என்ன மன்னிச்சிரு, நானே பெரிய குழப்பத்துல இருந்தேன், எல்லாரும் என்னால சுயமா எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி போர்ட்ரேட் பண்றாங்க, ஆனா அது தப்புன்னு சொல்லி நான் ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த தைரியம் எனக்கு வந்ததுக்கு காரணமே நீ என் கூட ஸ்டார்டிங்ல இருந்து இருந்ததுனால மட்டும்தான். அப்படி எனக்கு எல்லா பிரச்சனையிலும் சப்போர்ட்டா இருந்த ஒண்ணு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில தனியா விட்டு போயிருவேன்ட்டு நீ நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்புறம் என்ன, என்னானாலும் நான் உன் கூடயே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே அதே இடத்துல ஹக் பண்ணிக்குவாங்க. என்னடா இது, நம்ம ஹீரோயின் அப்ப ஹேன் கூட தான் சேர்ந்து இருக்க போறாளா, ஜின்னோட லவ் அவ அக்செப்ட் பண்ணிக்கலையா அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கிறப்ப இப்ப அந்த ஜின்னையும் அந்த ஊ பொண்ணையும் தான் காட்டுவாங்க. இப்ப அந்த ஊ பொண்ணு நம்ம ஹீரோயினுக்கு பண்ண துரோகத்தை நினைச்சு அப்படியே குடிச்சுக்கிட்டே இருப்பாளா. அப்ப அந்த ஜின்னை பார்த்து, இனிமேல் நான் உன்னை பத்தி எந்த ஒரு தப்பான ஐடியாவும் என் மனசுல வச்சுக்க போறது கிடையாது, உன்னை ஒரு ஃப்ரெண்டா மட்டும் தான் பார்க்க போறேன், நான் பண்ண தப்ப நான் தான் எப்படியான்னு சரி பண்ணணும், ஏன் சார்பா நீ ஹேரின் கிட்ட மட்டும் சாரி கேட்டுட்டு அவ கூட எப்பயும் இருந்து அவளை நல்லபடியா பாத்துக்கிறியா அப்படிங்கிற மாதிரி அந்த ஊ சொல்லுவா. அதுக்கு அந்த ஜின் ஒரு மாதிரி சோகமா, இனி நான் அவ கூட இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்டா தான் இருக்க முடியும், ஏன்னா நேத்தே அவ என்னோட ப்ரப்போசலை ரிஜெக்ட் பண்ணிட்டா, சோ நாங்க வெறும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். என்னதான் அந்த ஹேன் நேத்து நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட்டிவா இல்லாம இருந்திருந்தாலும் நம்ம ஹீரோயின் அவ யார லவ் பண்றா அப்படிங்கிற விஷயத்துல ஸ்ட்ராங்கா தான் இருந்திருப்பா. அதனால ஜின்னு கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா போல. இப்ப இது எல்லாத்தையும் அந்த ஜின் அப்படியே ஊ கிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து இப்ப இந்த ஊ ஃபுல்லா சரக்கு அடிச்சுட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து பேசுறதுக்காக போவா. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு தான் இவ பண்ண துரோகமே தெரியாதே, அதனால அவ கேஷுவலா தான் பேசிக்கிட்டு இருப்பா. ஆனா அப்ப அந்த ஊ அப்படியே மனசொடைஞ்சு, நீ ஏன் இவ்வளவு நல்லவளா இருக்க, இப்ப கூட ஏமல அக்கறைப்பட்டுக்கிட்டு இருக்க, நான் உன்னோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக என்னென்னலாம் பண்ணேன்னு தெரியுமா, என்னெல்லாம் ஒரு ஃப்ரெண்டுனே சொல்லிக்க முடியாது அப்படின்ட்டு அவ பண்ண எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவா. பாவம் இதெல்லாம் தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோயின் ரொம்ப மனசொடைஞ்சு போயிருவா. ஆனா இவ இவ்வளவு பண்ணியிருந்தாலுமே அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் இவளுக்கு அப்படியே சூடா காஃபி எல்லாம் போட்டு கொடுத்து, இப்போ போதெல்லாம் தெளிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி அக்கறையா தான் கேட்பா. இது அந்த ஊக்கு இன்னும் ஒரு மாதிரி கஷ்டமாயிரும், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, நான் தெரியாம முட்டாள்தனமா தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சுவா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின், இங்க பாரு, என்னால உன்னை டக்குன்னுலாம் அப்படிலாம் மன்னிக்க முடியாது, அதே நேரத்துல நீ வேணான்னு சொல்லி என்னால ஒதுக்கி வைக்கவும் முடியாது, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, எல்லாமே ஃபர்ஸ்ட் நார்மல் ஆகட்டும், அதுக்கடுத்து நான் எல்லாத்த பத்தியும் தெளிவா யோசிக்கிறேன் அப்படின்பா. சோ இந்த ஊ என்னதான் பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் நம்ம ஹீரோயின் இன்னும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வேல்யூ பண்ற மாதிரி தான் தெரியுது. ஆனா இவ இவ்வளவு நல்லவளா இருக்கிறத பார்த்தனையும் அந்த ஊக்கு இன்னும் ஒரு மாதிரி கஷ்டமாயிரும். அதனால நான் பண்ண தப்ப நான் தான் சரி பண்ணணும் அப்படின்ட்டு இப்ப ஏதோ ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டருக்கு கால் பண்ற மாதிரி தெரியும்.
இதுவே இன்னொரு பக்கம் அந்த ஹேனையும் நம்ம ஹீரோயினையும் தான் காட்டுவாங்க. அவங்க இப்ப இந்த டிராமா ப்ரொடியூசர் கிட்ட போய் பேசுவாங்களா, அப்பதான் இவங்களுக்கு ஒரு விஷயமே தெரிய வரும். நம்ம ஹீரோயினை இந்த டிராமால இருந்து தூக்குற ஐடியா இவங்களுக்கு இருந்திருக்காது. இது எல்லாம் ஜஸ்ட் சோசியல் மீடியால அதுவா ஸ்ப்ரெட் ஆன ரூமர்ஸ் போல. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் அவளோட டேலண்ட்டை எல்லாருக்கும் காட்டணுங்கிறதுக்காக சில எமோஷனல்ஸான சீன்ஸ் எல்லாம் அப்படியே நடிச்சு வீடியோவா எடுத்து வச்சிருந்திருப்பா. அத அந்த ஹேன் இவங்க கிட்ட எல்லாம் காமிச்சு நம்ம ஹீரோயின் எவ்வளவு டேலண்டான பர்சன் அப்படிங்கிற மாதிரி எடுத்து புரிய வச்சிருப்பான். இப்ப இந்த வீடியோவை அந்த ப்ரொடியூசர் அப்படியே சோசியல் மீடியால போட்டு விட்டுருவாங்களா. இதை பார்த்துக்கு அடுத்துதான் எல்லாருக்குமே நம்ம ஹீரோயின் எவ்வளவு டேலண்டடான பர்சன், அவளுக்கு யாரோட இன்ஃபுளுன்ஸ்னாலையும் இந்த டிராமால சான்ஸ் கிடைக்கல அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் புரிய வந்துரும். அப்புறம் என்ன, இப்ப நம்ம ஹீரோயினுக்கு எல்லாமே சூப்பரா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இதுவே இன்னொரு பக்கம் அந்த பார்க்க தான் காட்டுவாங்க. இப்போ அவளோட ஏஜென்சில இருந்து அவளை பிடிச்சு திட்டிக்கிட்டு இருப்பாங்க. எதுக்குடா இவளை திட்டுறாங்கன்னு சொல்லி பார்த்தா, நீ எங்களோட கம்பெனில இருந்துகிட்டே எங்களுக்கே தெரியாம நிறைய ப்ராடக்ட்ட ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்கியா, இதுக்கு ஒரு ஆடுக்கு இவ்வளோன்னு சொல்லி காசு வேற வாங்குற அப்படிங்கிற மாதிரி போட்டு திட்டுவாங்க. இது என்னடா புது நியூஸா இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஸ்டார்டிங்ல ஒரு நாள் இந்த ஊவும் பார்க்கும் மீட் பண்ணிருக்கிறப்ப ஒரு ஃபைல இந்த பார்க் கீழே போட்டிருப்பாள். அதுல கூட ஒரு ஆடோட கண்டென்ட் தானே இருந்திருக்கும். சோ இந்த மாதிரி நிறைய பியூட்டி ப்ராடக்ட் இவளோட கம்பெனிக்கே தெரியாம அதை ப்ரமோட் பண்ற வேலை எல்லாத்தையும் இவளோட இன்ஸ்டாகிராம்ல பண்ணிருப்பா. இதத்தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த ஊவும் பிரஸுக்கு போன் பண்ணி மாட்டி விட்டுருப்பா. அப்புறம் என்ன, கம்பெனி பாலிசியை மீறி நீ இதெல்லாம் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பார்க்க அந்த கம்பெனில இருந்தே தூக்கிடுவாங்க. இதுல இவளுக்கு எக்கச்சக்கமா ஃபைன் அமௌண்ட் வேற போட்டிருப்பாங்க. சோ நம்ம ஹீரோயின் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சவ கடைசியில அவளே நல்லா இல்லாம போயிருவா. அதுக்கடுத்து இப்ப தன்னை சுத்தி இருக்கிற எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சந்தோஷமா இருக்கிறப்ப அந்த இடத்துல அவளை இன்னும் சந்தோஷப்படுத்துற மாதிரி அந்த ஹேன் இப்ப அப்படி ஒரு ரிங்க கொடுத்து, நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருப்பியா, என்னோட ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிக்குவியா அப்படிங்கிற மாதிரி இப்பதான் ஒழுங்கா ப்ரப்போஸ் பண்ணுவான். அப்புறம் என்ன, இதுக்கு தானே நம்ம ஹீரோயினும் ஏங்கிக்கிட்டு இருந்தா, அதனால அவ அப்படியே டபுள் ஹாப்பி ஆயிருவா. அதுக்கடுத்து அப்படியே பல மாசம் கழிச்சுதான் காட்டுவாங்க. இப்ப நம்ம ஹீரோயினும் அந்த ஹேனும் அந்த டிராமாவில நடிச்சு செமையா ஒரு ஆக்டரா ஷைன் ஆகிக்கிட்டு இருப்பாங்க. இதை செலிப்ரேட் பண்றதுக்காக நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஜின்னும் மூவும் வருவாங்க. இதுலயே நல்லா தெரிஞ்சிருச்சு அந்த ஜின் இனி நம்ம ஹீரோயின் கூட ஒரு ஃப்ரெண்டா இருப்பான். அதே மாதிரி அந்த ஊவும் அவ பண்ண தப்பு எல்லாத்தையும் உணர்ந்துட்டு இப்ப நம்ம ஹீரோயின் கூட ஒரு ரியல் ஃப்ரெண்டா இருக்கா. சோ இந்த மாதிரி நம்ம ஹீரோயினை சுத்தி எல்லாரும் நல்லவங்களா மட்டுமே இருக்கிற மாதிரி ஒரு ஹாப்பி எண்டிங்கா இந்த டிராமாவை இங்க முடிப்பாங்க. சோ ஓகே கைஸ், இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க, ஹைப் பண்ணிருங்க. இந்த டிராமா பத்தி நீங்க என்ன நினைச்சீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிருங்க. இதே மாதிரி வேற ஒரு கதையோட வேற ஒரு வீடியோல வந்து உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை.